Hi guys, welcome to Muppadai Training Academy. So test number 8 உளவியல் வந்து கொடுத்திருந்தோம். So உளவியல் கேள்விகளுக்கான விடைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 75 கேள்விகள் இருந்தது. அந்த 75 கேள்விகளுக்கான விடைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் உளவியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். உளவியல் வட்டா அதெல்லாம் அழகா மார்க்கும் எடுக்க முடியும். So அதுல நம்ம டெஸ்ட் நம்பர் 2 வெச்சிருந்தோம். ஆக்சுவலா உளவியல் இது டெஸ்ட் நம்பர் 2, ஆக்சுவலா டெஸ்ட் நம்பர் 8 சீரிஸ்ல பார்த்தா. ஓகேவா? So இதுல வந்து क्वेश्चंस கேட்டிருந்தா அந்த क्वेश्चनக்கான பதில் தான் இப்ப பார்க்க போறோம். So first question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு சில பேரை வந்து வயதின் அடிப்படையிலயோ அல்லது எடையின் அடிப்படையிலயோ அல்லது உயரத்தின் அடிப்படையிலயோ வந்து வரிசை அமைச்சிருப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோகன், ரித்திகா, ஜானவி, பிரியா, ரியா 5 பேர் இருக்காங்க. அப்ப 5 பேர் வந்து ஒரு நண்பர்கள். அந்த 5 பேருமே ஓடுறாங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் வேகமா ஓடுறாங்க, ஒருத்தரை விட ஒருத்தர் மெதுவா ஓடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. அப்ப 5 பேர்ல யார் வேகமா ஓடுனாங்கன்றத கேள்வி. இவர்களில் யார் வேகமாக ஓடுபவர்? அப்ப நம்ம 5 பேரை கம்பேரிசன் போடும்போது நான் 5 டேஷ் போட்டுக்கிறேன். எப்பவுமே ஒண்ணுத்தை விட ஒன்னு பெருசுனா இப்படி தானே நம்ம இது பண்ணி காமிப்போம். 1 2 3 4 5 டேஷ் போட்டுக்கிட்டேன். இவரை விட இவர் பெரியவர்னா அந்த ஓபன் பிராக்கெட் அந்த பெரியவரை நோக்கி தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு டேஷஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய க்ளூவை வச்சு நான் யார் யார் எங்க வருவாங்கன்றத வரைய போறேன். ஃபர்ஸ்ட் க்ளூல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜானவி ரித்திகாவை விட வேகமாக ஓடுவார். அதாவது ஜானவின்ற பொண்ணு யாரை விட வேகமா ஓடுவாங்களா? நான் क्वेश्चन உனக்கு தெரியும். இங்கிலீஷ்ல வந்து படிக்க போறதுல தமிழ்ல தான் படிக்க போறேன். ஏன்னா எல்லாருமே தமிழ் மீடியம் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால ஜானவி யாரை விட வேகமாக ஓடுவார்? ரித்விகாவை விட வேகமாக ஓடுவார். அப்ப ரித்விகான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை விட ஜானவி வேகமா ஓடுவா. அப்ப ஜேனா ஜானவி, ஆர்னா ரித்திகா. ரித்திகாவை விட ஜானவி வேகமா ஓடுவானா? வேகமா ஓடுறவங்களை நோக்கி தான் அந்த ஓபன் பிராக்கெட் இருக்கும். சோ போட்டேன். அடுத்தது ஆனால் பிரியாவை விட மெதுவாக ஓடுவார். அப்ப ஜானவின்ற பொண்ணு ரித்திகாவை விட வேகமா ஓடும். யாரை விட கம்மியா ஓடும்? பிரியாவை விட கம்மியா ஓடும். அப்ப பிரியாவை விட ஜானவி கம்மி, ரித்திகாவை விட ஜானவி அதிகம். அப்ப ஜே பி ஜே ஆர் இப்படிதான். ரித்திகாவை விட ஜானவி அதிகம், பிரியாவை விட ஜானவி கம்மி. இப்படி அப்ப பிரியா தான் அதிகம். அப்ப இப்படி மாதிரி போட்டுடலாமா? நெக்ஸ்ட் மோகன் எல்லோரையும் விட மெதுவாக தான் ஓடுவார். அப்ப மோகன் தான் இருக்கிறதுலே பையன். ஆனா எல்லாரும் விட என்ன பண்ணுவானா? மெதுவா தான் ஓடுவானா. அப்ப மோகன் தான் கடைசி. அப்ப இந்த கடைசி சீட் யாருது? மோகன். அது பிக்ஸ்டு. மோகன் எல்லாரையும் விட மெதுவா ஓடுவாங்கன்னும் போது மோகன் அங்க பிக்ஸ் ஆயிட்டாரு. ஓகே. அதே மாதிரி ரியா பிரியாவை விட வேகமாக ஓடுவார். அப்ப பிரியாவை விட யார் வேகமா ஓடுவார்? ரியா. ரியான்ற ஒரு பொண்ணு. இந்த ஆர் வந்து ரித்திகா, இந்த ஆர் வந்து ரியா. அப்ப 4 பேர் லைனா இருக்காங்களா? அப்ப 4 டேஷ்ல உட்கார வச்சிடலாமா? அப்ப இந்த டேஷ்ல ரித்திகா, இந்த டேஷ்ல யாரது? ஜானவி, இந்த டேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியா, இந்த டேஷ்ல ரியா. அப்ப யாருமா இருக்கிறதுலே வேகமாக ஓடி இருக்காங்கன்னா ரியா. சோ ஆன்சர் பி. முடிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது second question. If every third letter from the left to right of the English alphabet is deleted, ஓகேவா? அதாவது ஆங்கில அகர வரிசையில் இடப்புறம் இருந்து வலப்புறமாக, இடப்புறம் இருந்து வலப்புறம்னா இடதுபுறத்துல எந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிறேன்? ஏல ஆரம்பிக்கிறேன். அப்ப இடப்புறம் இருந்து வலப்புறம்னா ஏ பி சி டி இ ஜெட். அப்ப ஜெட்ல முடியிறது. அப்ப இடப்புறம் இருந்து வலப்புறம்னா ஏல ஆரம்பிச்சு ஜெட்ல முடிக்கிறது தான் கணக்கு. அதுல ஒரு மூணாவது லெட்டரையும் என்ன பண்ண சொல்றாங்களாம்? டெலீட் பண்ண சொல்றாங்களாம். ஒவ்வொரு மூன்றாம் எழுத்தையும் நீக்கினால் புதிய வரிசையில் வலப்புறம் இருந்து 9வதாக வரும் எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து எழுதும் போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உட்கார்ந்து ஏபிசி எல்லாம் ஃபுல்லா எழுதிட்டு ஒரு மூணாவது லெட்டரையும் அடிச்சுட்டு போட்டுட்டு இருந்தேன்னா போடு, அது உங்க விருப்பம். நான் எழுதும் போது எப்படி எழுத போறேன்னா ஏபிசி எழுதி வச்சிருப்பீங்க எக்ஸாம்ல மேஜரா, அதனால ஈஸியா ஆன்சர் சொல்லிடுவீங்க. பட் நான் இப்ப எழுதி காமிக்கிறேன் உனக்கு. இப்ப ஏ பி, மூணாவது லெட்டர் சி. அப்ப அதை விட்டுடணும். சோ எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்னன்னு தெரியும். சோ அதை விட்டுட்டு எழுத போறேன். சி விட்டுட்டு டி இ, அடுத்தது எஃப் விட்டுருவேன், ஜி எச், ஐ விட்டுருவேன், ஜே கே, எல் விட்டுருவேன், எம் என், ஓ விட்டுருவேன், பி கியூ, ஆர் விட்டுருவேன், எஸ் டி, யூ விட்டுருவேன், வி டபிள்யூ, எக்ஸ் விட்டுருவேன், ஒய் ஜெட். அவ்வளவுதான். எழுதி முடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி எழுதி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு மூணாவது லெட்டரையும் நான் விட்டுட்டு என்ன பண்ண சொல்றாங்க? இப்போ வலப்புறம் இருந்து 9வதாக வரும் எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வலப்புறம் இருந்து 9னா 1 2 3 4 5 6 7 8 9. சோ ஆன்சர் வந்து n. அப்ப டி ஆப்ஷன் தான் ஆன்சர். வலப்புறம் இருந்து 9வதாக வரும் எழுத்து n. அப்போ ஒரு வரிசை எழுதுறேன்னா அதுல இடது பக்கம் எது வலது பக்கம் எதுன்னு தெரியணும். இது உன்னுடைய இடது கை பக்கம் இருக்கிறது இடது பக்கம், உன்னுடைய வலது கை பக்கம் இருக்கிறது வலது பக்கம். ஓகேவா? முடிஞ்சுச்சா? So third question. See, second half of the alphabet is written in reverse order. அதாவது ஆங்கில அகர வரிசையில் இரண்டாம் பகுதியை, இது பகுதியைன்னு இருக்கு,
பகுதியை தலைகீழாக எழுதினால் இடப்புறம் இருந்து 22வது வரும் எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஆங்கில அகர வரிசையை 2 பாகமா பிரிக்கலாம். மொத்தம் ஆங்கில அகர வரிசை ஆல்பபெட்ஸ் எத்தனைமா 26, ஏபிசிடி லெட்டர் எத்தனை 26. அந்த 26 லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே எழுதினோம், செகண்ட் ஆஃப் என்ன பண்ணணுமா தலைகீழா எழுத சொல்றாங்க. தலைகீழா எழுத சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப்ன்றது ஏல ஆரம்பிச்சு எம், ஏ 1வது லெட்டர், எம் 13வது லெட்டர். இது கரெக்டா எழுதி இருக்கணும். இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. இரண்டாவது பகுதியை மட்டும் என்னவா எழுத சொல்றாங்க தலைகீழா எழுத சொல்றாங்க. அது தலைகீழா எழுத சொல்றாங்கன்னா நீ லைனா கூட எழுதிக்க. NOP QR ST UV WXYZ இந்த மாதிரி எழுதிட்டு லைனாவே இருக்கட்டும். நீ வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம் டைம்ல உட்கார்ந்து தலைகீழா மாத்தி எழுதணும்னா அப்படியே திருப்பி Z YA X W V U T S R Q P O N இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாலும் ஆன்சர் வரதான் போகுது. ஆனா வேஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் பகுதியை அப்படியே வச்சுக்க சொல்றான், இரண்டாவது பகுதியை மட்டும் தலைகீழா எழுத சொல்றானா எழுதலாம் வேணாம். என்னும் போது நான் என்ன எண்ண போறேன்னா பின்னாடி இருந்து எண்ணின் வா. என்னும் போது என்ன பண்ண போறேன் பின்னாடி இருந்து எண்ணின் வர போறேன். அப்படின்னா இடது பக்கம் இருந்து 22வது வரும் எழுத்து என்னன்னு கேட்கிறான். அதாவது இடது பக்கம் இருந்து 22வது வரும் எழுத்து எப்போ இந்த இரண்டாவது பகுதியை தலைகீழா மாத்தி எழுதினதுக்கு அப்புறமா இடது பக்கம் இருந்து 22வது கேட்கிறான். இப்ப முதல் 13 லெட்டர் எதனா மாத்தி எழுத போறியா மாத்தி எழுத போகுது. அதனால அது அப்படியே இருக்கும். அப்போ 14ல இருந்து நம்ம எண்ணும் போது எங்க இருந்து எண்ணணும் Z ல இருந்து எண்ணணும். அப்ப 14 15 16 17 18 19 20 21 22. சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா R. ஓகேவா ஆன்சர் R. அடுத்த क्वेश्चन, இது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 3 at 3 into 3 is equal to 3. எல்லாமே 3 3 3 3 இருக்கு. இங்க 48 at 4 into 3 is equal to 36. அப்போ இந்த சிம்பிளுக்கு பதிலா நம்ம வேற ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த விடை வரணும். என்னன்றத பாருங்க. 3 at 3 ஸ்டார் 3 is equal to 3 னா 3 வகுத்தல் 3 பெருக்கல் 3 நான் இத போடுறேன். ஏனா இந்த இடத்துல 48 4 ன்னு இருக்கு. ஆன்சர் 36 வந்திருக்கு. சோ 48 4 ஆல அடிக்க முடியும். அதே மாதிரி 91 13 ஆல அடிக்க முடியும். அதனால தான் நான் வகுத்தல பிரெஃபர் பண்றேன். அப்ப 3 3 ஆல அடிச்சா 1 into 3 ஆன்சர் 3 வந்துருச்சா? அப்ப அதே ஆபரேஷனை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 48 வகுத்தல் 4 into 3. அதாவது அட்டுக்கு நான் வகுத்தல் போட்டுருக்கேன், ஸ்டாருக்கு நான் பெருக்கல் போட்டுருக்கேன். அப்ப 48 4 ஆல வகுத்தா 12. 12 3 என்ன ஆன்சர் 36 வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 91 13 ஆல அடி. எனக்கு தெரிஞ்ச மூணாவது வாய்ப்பாட்டுல 7 முறைன்னு வரும். ஓகேவா 7 3 வந்திருக்கு. 13 7 தான் 1ல முடியும். அந்த கடைசி டிஜிட் 1னே வரும். சோ பிளேஸ் வேல்யூ. சோ 13 into 7 91. சோ 7 ன்னு வந்திருக்கும். சோ 7 2 14. சோ ஆன்சர் வந்து D. ஓகேவா D ஆன்சர் முடிஞ்சது. அடுத்தது 5th क्वेश्चन. ஓகே, இது வந்து ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. blood relation. B இன் தாய் A இன் தாயின் மகள் எனில் A என்பவர் B க்கு என்ன உறவு? அதாவது B க்கு ஒரு அம்மா இருக்காங்க. B இன் தாய் அம்மா, B இன் அம்மா யாரோட அம்மாக்கா? A இன் தாயின் மகள், A ஓட அம்மாவோட பொண்ணு, A ஓட அம்மாவோட பொண்ணு யாரு? B ஓட அம்மா. அப்போ இந்த B ஓட அம்மாவும் A வும் என்னவா இருந்திருப்பாங்க? பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்திருக்கலாம், இல்ல சிஸ்டர் அண்ட் சிஸ்டரா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. B ஓட அம்மா வந்து A ஓட அம்மாவோட பொண்ணுனா A ஓட அம்மாவோட பொண்ணு தான் B ஓட அம்மா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருப்பாங்க? B ஓட அம்மாக்கு A வந்து எய்தர் பிரதர் சகோதரனா இருந்திருக்கலாம், இல்ல சிஸ்டர் சகோதரியாவா இருந்திருக்கலாம். ஏன்னா இங்க ஏவினுடைய பாலினம்ன்றது என்ன பண்ணல, கொடுக்கல, பாலினத்தை கொடுக்கல. அப்படி கொடுக்காத போது பிரதர் சிஸ்டராவும் இருந்திருக்கலாம், இல்ல சிஸ்டர் சிஸ்டராவும் இருந்திருக்கலாம். அவங்கள என்ன கேட்டிருக்காங்கன்னா எனில் A என்பவர் B இருக்கு என்ன உறவு? ஏவை வந்து B என்னன்னு கூப்பிடுவோம்னு கேட்டிருக்காங்க. சோ கூட பிறந்த அம்மா கூட பிறந்த பிரதரா இருந்தா தாய் மாமான்னு கூப்பிட்டுருக்கோம், அம்மா கூட பிறந்த சிஸ்டரா இருந்தா பெரியம்மா இல்ல சித்தின்னு கூப்பிட்டுருக்கோம். சோ எதுவுமே நமக்கு தெளிவா தெரியல. அதனால ஆன்சர் வந்து என்ன? தகவல் போதவே இல்லை. ஓகே, சோ இங்க ஒரு क्वेश्चन, ஆறாவது क्वेश्चन வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. ஆக்சுவலா ஏதோ ஒரு நம்பர் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தப்பு. அந்த தவறான எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ தவறான எண் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் 308. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 3ஆல வகுப்படும். வகுப்படுமா? வகுப்படும், எனக்கு தெரிஞ்சு வகுப்படும். 288 3ஆல வகுப்படும், கண்டிப்பா வகுப்படும். 288 3ஆல வகுப்படும். சோ 240 3ஆல வகுப்படும்.
டிவைட் ஆகும். சோ இது எல்லாமே 3ஆல வகுப்படும். ஆனா 3ஆல அடிபடாத ஒரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 308. அதனால அது தவறானதுனால அது விடை. அவ்வளவுதான். ஓகே, இங்க ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. 10 22 46 क्वेश्चन மார்க். சோ 10ல இருந்து 22க்கு எவ்வளவு நம்பரை கூட்டி இருக்காங்கன்னு பாத்தீங்கனாலே தெரியும், 12 நம்பர். சோ 22ல இருந்து 46க்கு எத்தனை நம்பரை கூட்டி இருக்காங்கன்னு பாக்கும்போது 6ல 2 போச்சுனா 4 24. சோ 12 24 ஆயிருக்கு. அப்ப அடுத்த நம்பர் கண்டிப்பா எதை கூட்டி இருக்கணும்? 48 கூட்டி இருக்கணும். கூட்டி பார்க்கலாம். 8யும் 6யும் கூட்டினா 4ன்னு வரும். 4ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, 94. வேணும்னாலும் கூட்டி பார்த்துக்கோ, 9 வந்திருக்கும் 94. ஓகேவா? சோ நம்பர் சீரிஸ் சிம்பிளா தான் இருந்துச்சு. கோடிங் டிகோடிங். ஓகே, ஏன்றத 1ன்னு சொல்றாங்க, அண்டுன்றத 19ன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் சொல்லணும்? ஏன்னா ஏபிசிடில ஏ தான் 1, முடிஞ்சிருச்சு இது கதை. அண்டுல ஏ என் டி, ஏ வந்து 1வது லெட்டர், என் 14வது லெட்டர், டி 4வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துச்சு? 19. சூப்பர். அப்போ எல்லா லெட்டரோட கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ் கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப ஆண்ட், ஓகேவா? ஏ 1வது லெட்டர், என் 14வது லெட்டர், டி வந்து எத்தனாவது லெட்டர்? 20வது லெட்டர். சோ 5 4 ஆன்சர், சாரி 4 இல்ல, இது 3. ஆன்சர் 35. ஓகேவா? ஆன்சர் என்னது? 35. ஓகே ஃபைன். அடுத்தது இதுவும் ஒரு தவறான எண்ணை குறிக்கக்கூடிய 320 5 437 247 6 564. so I found out the logic. நீங்க find out the logic நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. சோ ஆன்சர் வந்து 564 தான். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 நம்பர் வரும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேணாம். இப்போ வந்து ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணிருந்தாங்க. அதாவது 3ஆல அடிபடுற மாதிரி ஒரு நம்பர் இருந்திருக்கும். அப்படி இல்லனா அது 7ஆலயோ 8ஆலயோ ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டால அடிபடுற மாதிரி நம்பர் இருந்திருக்கலாம். ஆனா இது பார்க்கும்போது ஈஸியாவே தெரியுது. இங்க பாருங்க, 3யும் 2யும் கூட்டினா என்ன? 5. சிம்பிளா தான் லாஜிக் வைப்பான். முதல் 2 நம்பர் 3யும் 2யும் கூட்டினா 3வது நம்பர் 5 வந்துச்சு. ஓகேவா? இதுதான். அடுத்தது பாருங்க, 4யும் 3யும் கூட்டினா 7. இங்க 2யும் 4யும் கூட்டினா 6. அங்க 5யும் 6யும் கூட்டினா 11 வந்திருக்கணும். அங்க 4ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் தவறு. அதனால அதுதான் விடை. ஓகே, அடுத்தது சீரிஸ் கொடுத்திருக்காங்கப்பா. சீரிஸ் நல்ல சீரிஸ். 7 49 343 क्वेश्चन मार्क. நான் பார்த்தாலே சொல்லுவேன் இது 7 பவர் 1 7 ஸ்கொயர், 7 பவர் 1, இது 7 ஸ்கொயர், இது 7 கியூப். அப்ப இங்க 7 பவர் 4 வந்திருக்கணும். 7 பவர் 4னால என்ன பண்ணுவீங்க? 7 பவர் 4னா 7 4 முறை பெருக்குவீங்க. சோ 7 4 முறை பெருக்குனா இந்த 7க்கு 49, இந்த 7க்கு 49. அப்ப இன்டைரக்டா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 49 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. சோ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு லாஜிக் கத்து கொடுத்திருந்தேன். ஸ்கொயருக்கு என்னமா லாஜிக் கத்து கொடுத்திருந்தேன்? 49 ஸ்கொயர்னாலே 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81. சோ 4 9 எத்தனை முறை? 9 4 36. அது நடுவுல 2 முறை போட்டா ஸ்கொயரை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 1 6 6 12 12 8 20. சோ 6 3 9 10 11 14 1 2 2401. ஆன்சர் சி ஆப்ஷன். சரியா போச்சு. ஓகேவா? அதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்தது இது ஒரு மேக்ஸ் क्वेश्चन. The sum of the ages of Ram and his son is 48. அதாவது ராம் மற்றும் அவரின் மகனின் வயதுகளின் கூடுதல் வந்து 48. அதாவது ராமோட மகன் 2 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருதா? 48. கேள்வி புரிஞ்சு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ராம் மற்றும் அவரின் மகனின் வயதுகளின் கூடுதல். கூடுதல்னா என்ன? கூட்டல். அப்ப ராமோட வயசையும் அவங்க பையனோட வயசையும் கூட்டினா எனக்கு என்ன வருமா? 48 வருமா? அடுத்தது அவருடைய மாமாவின் வயதை உடன் சேர்க்கையில். இப்ப இவங்க 2 பேர் வயசோட அவங்க மாமா வயசையும் கூட சேர்த்தா சராசரி வயது 40. முதல்ல சொன்னது கூடுதல், அடுத்தது சொன்னது சராசரி. சராசரினா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வயசையும் கூட்டி 3ஆல வகுத்தா, சாரி 3ஆல இல்ல, எத்தனை பேர் இருக்காங்களோ அதால வகுத்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? சராசரி கிடைக்கும். அப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவருடைய மாமாவின் வயதை உடன் சேர்க்கையில். அப்ப ஏற்கனவே ராம் இருக்காங்க, ராமோட பையன் இருக்காங்க, பிளஸ் யாரோட வயசை உடன் சேர்க்க சொல்றாங்க? அவங்க மாமா வயசு. அப்ப 3 பேர் வயசை சேர்த்து ராம் அவருடைய மகன் பிளஸ் அவங்க மாமா 3 பேர் வயசையும் சேர்த்து 3ஆல அடிக்கணும். ஏன்னா 3 பேர் இருக்காங்க. சோ 3ஆல அடிச்சா என்ன வருமா? சராசரி 40. ஓகேவா? ஆனா ராமோட வயசு அவங்க அப்பாவோட வயசையும் கூட்டினா என்ன வருமா? 48. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? இந்த 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 40 × 3 ஆகுமா? வகுத்தல இருக்கிற 3 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். அப்ப 40 × 3 120. அப்ப இந்த 120ன்றது யாரோட வயசு கூடுதல்? ராமோட வயசு
ராமோட மகன் வயசு பிளஸ் அவங்க மாமாவோட வயசு. இப்படி 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருது? 120. ஆனா ராமோட வயசையும் அவங்க பையன் வயசையும் கூட்டினா 48. அப்ப 120ல 48 கழிச்சிடு. ஏன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ராமின் மாமாவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ராமோட வயசையும் அவங்க புள்ள வயசையும் தூக்கிட்டு நான் யாரோட வயசு கழிச்சிடும்? ராமோட மாமா வயசு கழிச்சிடும். அப்ப 120ல 48 கழிச்ச ஆன்சர் 72. ஆன்சர் 72. அவங்க மாமா வயசு என்னது? 72. ஓகே, அடுத்த கேள்வி. ஜெய்ப்பூர், மணலி, முசோரி, டார்ஜிலிங் கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் ஜெய்ப்பூர் தான். எல்லாமே ஒரு வகையான டூரிஸ்ட் பிளேசஸ் தான். ஆனா ஜெய்ப்பூர்ன்றது வந்து ஒரு ஹாட் டூரிஸ்ட் பிளேசஸ். மணலி, முசோரி, டார்ஜிலிங்ல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ், அவ்வளவுதான் கோல்ட் டூரிஸ்ட் பிளேசஸ். ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க அயர்லாந்து அப்படின்றத வந்து அயர்லாந்து அப்படின்றத வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா 9118512114. சோ என்ன சார் இவ்வளவு பெருசா கோட் பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஐ வந்து ஏபிசிடில 9வது லெட்டர், ஆர் வந்து ஏபிசிடில 18வது லெட்டர், இ வந்து ஏபிசிடில 5வது லெட்டர், எல் வந்து 12வது லெட்டர், ஏ 1வது லெட்டர், என் 14வது லெட்டர், டி 4வது லெட்டர். அதாவது என்னென்ன ஏபிசிடில பொசிஷன் இருக்கோ அதான் கோட் பண்ணிருக்காங்க. அப்ப எகிப்துன்றது எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா இ 5வது லெட்டர், ஜி 7வது லெட்டர், ஒய் 25வது லெட்டர், பி 16வது லெட்டர், டி 20வது லெட்டர். சோ 5 7 25 16 20 ஆப்ஷன்ல இருக்கு. பி ஆப்ஷன் முடிஞ்சது. ஓகே, அடுத்தது CXEVGT IR பார்த்தாலே சொல்லலாம் எல்லாமே ஏபிசிடில பேரிங் ஆஃப் லெட்டர்ஸ். நான் எப்படி ஏபிசிடி எழுத சொல்லிருப்பேன், எதிர்க்க வரதை எழுத சொல்லிருப்பேன். அப்ப C னுடைய லெட்டர் எதிர்த்து வர லெட்டர் EX அந்த மாதிரி தான் எழுதிருக்காங்க. இப்போ E, C க்கு அடுத்து D விட்டுட்டு E, ஒரு லெட்டர் விட்டுட்டு E எழுதிருக்காங்க. F விட்டுட்டு G, ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. F விட்டுட்டு G, அதே மாதிரி G க்கு அடுத்து H விட்டுட்டு I. அப்ப I க்கு அடுத்தது J விட்டுட்டு K ன்னு எழுதிருப்பாங்க. அப்ப K வினுடைய பேர் லெட்டர் வந்து P. அப்ப KP தான் ஆன்சர். சோ இதெல்லாம் ஈஸியா நீங்களே குழந்தைங்க போட்டுருவீங்க. ஆமா தானே? சோ இப்போ இது உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரட்டுமா? அப்படின்னா லெட்டர் சீரிஸ் அடுத்தது வந்திருக்கு. சும்மா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த முதல் லெட்டர்லாம் எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு, ரெண்டாவது லெட்டர் எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு, மூணாவது லெட்டர் எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா உனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நீ என்ன பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எவ்வளவு பேர் ஆன்சர் கரெக்டா பண்றீங்கன்னு. வெறும் ஏபிசிடி क्वेश्चंस தானே, ஈஸியா பண்ணிடுவீங்கல்ல. ஓகே, அடுத்தது ஒரு இது கொடுத்திருக்காங்க, ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் செட் கொடுத்திருக்கேன். சோ டேட்டா இன்டர்பிரேஷன் செட்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒரு பாப்புலேஷன் ஆஃப் டவுன், ஒரு நகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 20,000. ஒரு நகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 20,000. அந்த 20,000 பேர்ல தொழிற்சாலைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, சேவைத்துறைக்கு எத்தனை பேர் போறாங்க, வணிகத்துக்கு எத்தனை பேர் போறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு எத்தனை பேர் போறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்துக்கு எத்தனை பேர் போறாங்கன்றது தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ எதுக்கு இங்கிலீஷ் அர்த்தத்துக்கு என்னென்ன தமிழ் அர்த்தம்ன்றதையும் நான் தெளிவா கொடுத்திருக்கேன். இப்போ நீ தான் வந்து பதில சொல்லணும். படிச்சு பார்த்துட்டு வாங்க படிப்போம், பதில சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், how many more people are involved in service than the trade? அதாவது வணிகத்தை விட சேவைத்துறையில் எத்தனை நபர்கள் அதிகமாக உள்ளனர்? வணிகத்தை விட சேவைத்துறை, அப்ப ட்ரேடை விட சர்வீஸ்ல எத்தனை பேர் அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சோ ட்ரேடு சர்வீஸ் முதல்ல அதோட பெர்சன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். நாம அப்படி கண்டுபிடிக்கிறதை விட நம்ம முதல்ல பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டு அந்த வர பெர்சன்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, வணிகத்தை விட சேவைத்துறைக்கு, வணிகம் எது? சர்வீஸ், ட்ரேட். ஓகே, இதை விட இதுக்கு எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க? ட்ரேடை விட வணிகத்துல எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சேவைத்துறைக்கு எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க? வணிகத்தை விட சேவைத்துறைக்கு எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க? அப்போ இது வந்து 20%, இது வந்து 6.7%. இது ரெண்டுத்தையும் கழிச்சு ஒரு பெர்சன்டேஜ் வரல, அதோட தொகையை கண்டுபிடிச்சாலே நமக்கு எத்தனை பெர்சன்ஸ் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அப்ப 20ல உனக்கு என்ன போனோம்? 6.7 போனோம். 20ல 6.7 போச்சுன்னா என்ன வரும்ன்றது உனக்கே தெரியும். சோ 20 minus 6.7. ஓகே ஓகே ஓகே, இருபது மைனஸ் 6.7. அப்போ இங்க ஒரு 10 இருக்கும். சோ 3 வந்திருக்கும். இங்க 9ல 6 போச்சுன்னா 3, 13.3. அந்த 13.3%, 20,000க்கு 13.3% என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. சோ 13.3ன்றத எப்படி எழுதுவ? இந்த மாதிரி தான் எழுத போற. ஓகேவா? 20,000
20,000க்கு 13.3% கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 13.3 into 200 இத போட்டு விடை கண்டுபிடிச்சா உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்விக்கான விடை கிடைச்சிடும். ஓகேவா? அதுல என்ன விடை வருதோ அதுதான் இதுல. ஏன்னா அந்த புள்ளி எடுத்துட்டு நீ பண்றதா இருந்தா அதுவும் விருப்பம். சேர்த்து அப்புறமா புள்ளி வச்சுக்க போறேன். புள்ளி எடுத்துட்டு முதல்ல பெருக்கிக்கோ 200ஓட. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோ? புள்ளி வச்சுக்கோ. புள்ளி வச்சு ஆன்சர் கரெக்டா வரும். சோ அடுத்தது 17வது கேள்வி. எப்படின்னா எடுக்க போற நீ தான் பெருக்கணும். அது வரைக்கும் தான் கத்துக் கொடுக்க முடியும். அடுத்தது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் துறைகளில் அதிக மக்கள் உள்ள துறையில் இருக்கும் மக்களுக்கும் குறைவான மக்கள் உள்ள துறையில் இருக்கும் மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்ட் இன் மேக்ஸிமம் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்ட் இன் மினிமம். அதுக்குள்ள வித்தியாசம்னாலே என்ன மைனஸ் தான். அப்ப அகைன் இதே மாதிரி தான் ஒரு கணக்கு போட சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது வந்து எந்த ஃபீல்டுக்கு அதிகமா போய்க்கிறாங்க மக்கள் அதிகமா போயிருக்கிறது வந்து விவசாயத்துக்கு. ஓகேவா? மக்கள் அதிகமா போயிருக்கிறது விவசாயத்துக்கு. மக்கள் கம்மியா போயிருக்கிறது வணிகத்துறைக்கு. அப்ப வணிகத்துக்கு கம்மியா போயிருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு அதிகமா போயிருக்காங்க. அதுங்களுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாச மக்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா 33.3%க்கும் 6.7%க்கும் என்ன வித்தியாசம்? அப்ப 11 இது இல்லம்மா, இருங்க இது இல்ல. ஓகேவா? இதெல்லாம் அழிச்சுட்டே போடுறேன், கன்ஃபியூஸ் எதுனா ஆயிட போறீங்க. 33.3க்கும் 6.7க்கும் 13ல 7 போச்சுன்னா 6 புள்ளி, 12ல 6 போச்சுன்னா 6, இங்க வந்து 2. சோ 26.6% எது கண்டுபிடிக்கணும்? 20,000. இந்த 20,000 டோட்டல்ல கண்டுபிடிச்சா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கிடைச்சிடும். அப்ப 26.6 டிவைடட் பை 100 இன்டு என்னது 20,000. சோ இதுக்கு 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணி அகைன் 26.6 into 200 பேருக்கு வந்துரும். சோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் சிம்பிள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன வந்துருந்துச்சுன்னா 13.3 வந்துருந்துச்சா? அப்ப இங்க 26.6னா அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ அப்படியே எங்க டபுள் ஆயிருக்குதோ அதுதான் ஆன்சரா இருந்திருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ கைஸ் அடுத்த கொஸ்டின். Third, what is the angle made by the people involved in service in the given pie chart? சேவை துறையின் கோண அளவு என்னன்னு கேட்பாங்க. சோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜா கொடுத்தா கண்டிப்பா என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன், கோண அளவு கேட்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி டேட்டா இன்டர்பிரேஷன் கிளாஸ் 4 போட்டிருக்கேன். சோ அதை தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. 4 போட்டிருக்கேன், 4 3 போட்டிருக்கேன். ஓகேவா? சோ அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சேவைத்துறை, இதோட சேவைத்துறையினுடைய கோண அளவு கேட்கறாங்க. எப்பவுமே பெர்சன்டேஜா கொடுத்தா அதை எதுவா மாத்த சொல்லுவாங்க? ஆங்கிளா மாத்த சொல்லுவாங்க. அப்ப ஆங்கிளா மாத்த சொன்னாங்கன்னா ஆங்கிள் என்ன மாத்தணும்? பெர்சன்டேஜா கொடுத்தா இது 20%. சோ 20/100 எழுதிக்கிறேன். 20/100 ஏன்னா 20%ன்றதுனால அதை ஆங்கிளா மாத்த சொன்னாங்கன்னா ஆங்கிளோட டிகிரி என்ன? 360. சோ 20 into 360 டிவைடட் பை 100 இப்படி போட்டா ஆன்சர். சோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு கேன்சல். அப்ப 36 into 2 72. சோ ஆன்சர் வந்து 72 டிகிரி. ஓகேவா? 72 டிகிரி. சோ இதே மாதிரி தான் ஒரு கேள்வி கீழே கேட்டிருக்கேன். 20வது கேள்வியா கேட்டிருக்கேன். எதுக்கு கேட்டிருக்கேன்னா தொழில்துறையின் கோண அளவு என்னன்னு கேட்டிருக்கேன். தொழில்துறையின் கோண அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில்துறையின் பொழுது என்னது? இண்டஸ்ட்ரி வந்து 30%. அப்போ 30/100 into 360 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். 36 into 3 36 into 3 என்ன வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். அங்க கேள்வி பார்த்திருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிருப்பீங்க. ஆன்சர் என்ன வந்திருக்கும்ன்றத பார்த்தோன்னே சொல்லிட்டு இருப்பீங்க. 108 டிகிரி. ஓகேவா? சோ இந்த கேள்வி பாத்துருங்க. 19வது கேள்வி. சேவை மற்றும் தொழில்துறையில் உள்ளவர்களின் விகிதம் காண்க. சேவை மற்றும் தொழில்துறையில் எப்பவுமே பெர்சன்டேஜ்ல கொடுக்கும்போது இந்த மாதிரி ரேஷியோ கேட்டாங்கன்னா ரொம்ப பயந்துராதீங்க. சேவை மற்றும் தொழில்துறை. அப்ப சேவைன்றது சர்வீஸ், தொழில்துறைன்றது இண்டஸ்ட்ரி. சோ இது ரெண்டுத்தையும் உள்ளவங்களோட விகிதம். அப்ப சர்வீஸ் சேவையில எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20%, தொழில்துறையில எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 30%. ரெண்டு பேருக்கும் உள்ள விகிதத்தை தான் கேக்குறாங்க. விகிதம் என்னும் போது என்ன பண்ண போறீங்க? பெர்சன்டேஜே டைரக்டா அடிச்சிடுங்க. அதை உட்காந்து கண்டுபிடிச்சு அது எவ்வளவு தொகைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா உட்காந்து அடிச்சிட்டு இருக்காதீங்க. டைரக்டா பெர்சன்டேஜே அடிச்சிடுங்க. 2:3 தான் ஆன்சர். ஓகேவா? 20% எவ்வளவு மக்கள்? 20,000 பேர்ல 20% எவ்வளோ? 20,000 பேர்ல 30% எவ்வளோ? அப்படி கண்டுபிடிச்சு ஃபைனலா அடிச்சு ஆன்சர்லாம் எடுத்துட்டு வராதீங்க. பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணாலும் என்ன வந்துரும்? ஆன்சர் வந்துரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 20%னா 20/100 into 20,000 இப்படி போட்டிருப்பீங்க. இன்னொன்னு வந்து 30/100 into 20,000 இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. அப்ப இந்த 20,000 இந்த 20,000 கேன்சல் ஆயிடும். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். மறுபடியும் வந்து எதுதான் நிக்க போகுது? 20 30 தான் நிக்க போகுது. அதை தான் அடிச்சு நான் டைரக்டா 2:3 என்ன பண்ணிட்டேன்? ஆன்சரா சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 2:3.
ஓகேவா? சோ நடுவுல மட்டும் 2 கேள்வி உனக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருந்தேன்ல, என்னென்ன மல்டிப்ளை பண்ண சொன்னேன், அதுவும் நான் சொல்லிட்டேன். 13.3 × 200, அதே மாதிரி 26.6 × 200. சரி, ஓகே. இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு இதுல யார் யாரெல்லாம் டீ குடிப்பவங்க. சோ முக்கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறது, வட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறவங்க, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வைன் குடிப்பவர்கள். சோ ரெக்டாங்கிள் வைன், முக்கோணம் டீ, இதுல வந்து காஃபி. இதுல நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் நான் டீ மட்டும் தான் சார் குடிப்பேன், நான் இங்க. அப்ப டீ மட்டும் குடிப்பவர்கள் 20 பேர், அப்ப நாங்க இங்க இருக்கோம். காஃபி மட்டும் தான் குடிப்பாங்க அப்படின்னா இந்த 25 பேர் இங்க இருக்காங்க. வைன் மட்டும் தான் குடிப்பாங்கன்னா அவங்க 10 பேர் இங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்டுபிடிங்க. அதான் கேள்வியா கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி ஒன்று வரும் கண்டிப்பா எக்ஸாம்ல. சோ ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம். இங்க 5 கேள்வி கேட்டிருக்கேன், என்னென்ன பதில் பாரு. இதில் எத்தனை பேர் டீ மற்றும் வைனை மட்டும் அருந்துகின்றனர், காஃபி இல்லாமல்? அப்ப காஃபி குடிக்க கூடாதான். காஃபி குடிக்க கூடாதுன்னா அது எந்த இதுல வரக்கூடாது, வட்டத்துல வரக்கூடாது அந்த நம்பர். அப்போ டீயையும் வைனையும் மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர்னா 17 பேர் இங்க இருக்காங்க. அப்ப 17 பேர் டீ குடிக்கிறாங்க, வைனையும் குடிக்கிறாங்க. டீ மற்றும் வைனை மட்டும் குடிப்பவர்கள் எத்தனை பேர்? 17 பேர். ஓகேவா? 17 பேர் டீ மற்றும் வைனை மட்டும் குடிக்கிறாங்க. சோ ஆன்சர் வந்து 17. ஓகேவா? சரி, குட். வேற எதனா விட்டுட்டோமா? எங்கன்னா இங்க நம்ம கேர்லெஸ்ல கண்ணு தெரியாம பார்க்காம கூட விட்டுருவோம். சோ டீ மற்றும் வைனை மட்டும் குடிப்பவர்கள்னா டீ வைன் குடிக்கணும், வெறும் டீ இல்ல வைனை மட்டும் தான் சொல்லக்கூடாது, டீ வைன் ரெண்டுமே குடிக்கணும். How many persons are there who take both tea and coffee but not wine? இது எத்தனை பேர் டீ மற்றும் காஃபி மட்டும் அருந்துகின்றனர், வைன் இல்லாமல்? அப்ப வைன் குடிக்க கூடாது. இப்போ டீயும் காஃபியும் மட்டும் குடிக்கணும்னா சோ டீயும் காஃபினா எங்க வரும்? முக்கோணத்துல வரணும், வட்டத்துல வரணும். அப்ப முக்கோணத்திலயும் வட்டத்திலயும் மட்டும் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 7. 7 தான் முக்கோணத்திலயும் இருக்கு, வட்டத்திலயும் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. சோ ஆன்சர் 7. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, வைனை அருந்துபவர்கள் எத்தனை பேர்? யார் யாரெல்லாம் வைன் குடிக்கிறாங்க? வைன் குடிக்கிறவங்க எத்தனை பேர்? அவங்க காஃபி குடிச்சாலும் பரவாயில்ல, டீ குடிச்சாலும் பரவாயில்ல, வைனும் குடிச்சிருக்கணும். அப்ப வைனை குடிக்கிறாங்கன்னா இந்த சென்டரா இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினா வைன் வந்துருமா? சோ 20, 30, 40, 17, 15. சோ 20, 30, 50, 90, 90, 100, 110, 117, 117, ஒரு 5, 122 வருது. சோ 122 பேரா குடிக்கிறாங்க. அவ்வளவு பேர் ஆப்ஷன்ல இல்லையே, நான் பார்க்கலையே. இருக்கா? ஓகே, 122 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப வைனை மட்டும் குடிக்கிறவங்க 122. சரி, அடுத்த क्वेश्चन. காஃபி மட்டும் அருந்துபவர்கள் எத்தனை பேர்? காஃபி மட்டும். இங்க பாருங்க, இந்த 2 கேள்விக்கு வித்தியாசம் புரியுதா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வைனை குடிப்பவங்க எத்தனை பேர் ஜெனரலா கேட்டா, வைனை மட்டும்னா வைனை மட்டும் அருந்துபவர்கள்னா அப்ப அந்த நம்பர் எதுல மட்டும் தான் இருக்கணும்? அந்த ரெக்டாங்கிள்ல மட்டும் தான் இருக்கணும். அதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். இங்க பாருங்க, காஃபி மட்டும் கேட்டிருக்கான். இந்த क्वेश्चனுக்கு வித்தியாசம். இந்த क्वेश्चन வைன் குடிக்க கூட காஃபி டீ குடிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு வைன் குடிச்சிருந்தா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுன்ட்டான். ஆனா இந்த क्वेश्चनல நான் கேட்கறவங்க எதை மட்டும் தான் குடிச்சிருக்கணும்? காஃபியை மட்டும் தான் குடிச்சிருக்கணும். சார் காஃபி டீ ரெண்டுமே குடிச்சிருக்கான், கணக்குல வேணாம், விட்டுரு. சார் காஃபி வைன் டீயே வேணான்ட்டு வைனா போடா, அவ்வளவுதான், விட்டுருவாங்க. ஆனா நான் கேட்கறவங்க யாரை மட்டும் தான்? காஃபியை மட்டும் குடிச்சவங்க தான். அப்ப காஃபியை மட்டும் குடிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில தெரியும் ஆன்சர் நல்லா விளக்கமா கொடுத்துருப்போம். காஃபியை மட்டும் குடிச்சவங்கன்னா எதுல மட்டும் இருக்கணும்? அவங்க நம்பர் வட்டத்துல மட்டும் இருக்கணும். அப்ப வட்டத்துல மட்டும் இருக்கிற நம்பர் ஒன்னு 25, இன்னொன்னு 20. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 45. அப்ப 45 பேர் தான் வெறும் காஃபியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது 3 பானங்களையும் அருந்துவோர் எத்தனை பேர்? ஓட்டுறதே இல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பந்தல்னு ஒண்ணு போட்டிருந்தா அது கல்யாண வீடா இருந்தான்னா கருமாரி வீடா இருந்தா உள்ள நுழைய வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி 3த்தையுமே குடிச்சவங்கன்னா 3த்துலயுமே இருக்கணும், வட்டத்திலயும் இருக்கணும், முக்கோணத்திலயும் இருக்கணும், செவ்வகத்திலயும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர் வந்து 15. சோ அப்ப 15 பேர் தான் வந்து 3த்தையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க? ரவுண்ட் கட்டி அடிச்சிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 15. ஓகே, சோ गाइस இந்த क्वेश्चन ஈஸியா தான் இருந்துச்சு. 25 क्वेश्चन முடிச்சிட்டோம். சோ இன்னும் 75 क्वेश्चन இல்ல 50 क्वेश्चन இருக்கு. சோ வாங்க 26வது क्वेश्चन பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு படம் கேக்குறாங்க, எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா இந்த மாதிரி 4 மேட்ரிக்ஸ் வந்துனாலே 4 இருக்கு. சோ எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. இது 1, 2, 3, 4. ஓகேவா? சோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. எப்பவுமே ரோ, இது ரோ, இது வரிசை, இது காலம், அப்படிதான் சொல்லிருக்கீங்க. இது வரிசை, இது காலம். அப்ப எப்பவுமே எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்கன்னா ரோ வர்சஸ் காலம். நான் ஆல்ரெடி கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம், அதை தெளிவா விளக்கமா நடத்திருப்பேன். இப்ப ரோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா லைனா எழுதணும். எத்தனை ரோ இருக்கு நம்ம கிட்ட? 4 ரோ இருக்கு, லைனா எழுதிட்டேன். 4 ரோ இருக்கு, லைனா எழுதிட்டேன். காலம் என்ன பண்ணணும்? அப்படியே தலைகீழா எழுதணும். சோ 4 காலம் இருக்கு. சோ 4, 3, 2, 1. சார்
நேரா தானே செய்ய எழுதிருக்கீங்கன்னா இங்க ஈக்குவல் நம்பரா இருக்கு, ரோவும் காலமும் சரி சமமா இருக்கு, அதனால நேரா உட்காந்துச்சு. இதே 3 காலம் இருந்துருந்துச்சுன்னா நான் இங்க 3 2 1 நீங்க நிறுத்திட்டு இருப்போம், ஒன்னாண்ட எதையுமே போட்டிருக்க மாட்டேன். சோ அதனாலதான் சொல்றேன். இப்ப இது 1, இது 4, இது 9, இது வந்து 16, இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் என்ன வரும்? 30 வரும். சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் நம்பர் ஆஃப் இருந்துச்சுன்னா அதுல 30 இது ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல கேக்குறாங்க 27வது கேள்வி, இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நார்மலா இப்படி ஒரு சதுரம் வந்துச்சுன்னா அதுல எத்தனை இருக்கும்? 1 2 3 4, வெளியில இருக்கிறது ஒண்ணு பெருசு 5. அப்ப இதுல ஒரு 5, இங்க வெளியில இருக்கா, இதுல ஒரு 5, இங்க வெளியே இருக்கா, இதுல ஒரு 5. அப்ப 5 5 5 5 சதுரங்கள் ஃபார்ம் ஆகும். 5க்கு மேல ஒண்ணு கூட ஃபார்ம் ஆகாது. சோ அடுத்த கேள்வி, இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ முக்கோணம்னாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒண்ணு இருக்குப்பா, இப்படி பிரிஞ்சிருக்குன்னா 1 2 3 4 4 பார்த்து பிரிஞ்சிருந்துச்சுன்னா 4 × 2 8 முக்கோணம். சோ இதே 6 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு சார் அப்படின்னா 6 × 2 12. இதே 8 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு சார் அப்படின்னா 8 × 2 16. அப்ப இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் இருக்கும்? 16 முக்கோணம் இருக்கும். கரெக்டா? அந்த ஒரு பார்ட்ல மட்டுமே. ஷார்ட்கட் தான் இதெல்லாம், ஒரு क्वेश्चन சால்வ் பண்றதை சிம்பிள் பண்றதுக்காக. அப்ப இதுல மட்டுமே 16 முக்கோணம் இருக்கு. அந்த 16 தவிர்த்து இது 17 17 18 19 19, இது 20 21 22 23, அடுத்தது 23 ஆச்சா? 23மா? இது வந்து 24 25, ஓகேவா? 25, அடுத்தது இன்னொன்னு பார்த்தேன் 26 27, இந்த வெளியில இருக்க பெரிய முக்கோணத்தை விட்டோம் 28. அப்ப 28 முக்கோணம் டெஃபினட்டா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 28 முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6 ஸ்கொயர். எங்க சார் 6 ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டுறாதீங்க, இதை நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து இப்படி இருக்கா, இதுல இப்படி பிரிஞ்சிருக்கா. அப்ப 1 2 3 4, இந்த வெளியில இருக்க பெருசு 1 5 ஸ்கொயர். சார் 5 தானே இருக்கு அப்படின்னாதீங்க. 6வது ஸ்கொயர் கொஞ்சம் நல்லா வளைஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் 6வது ஸ்கொயர், டைமண்ட் ஷேப்ல சாஞ்சு இருக்கு. சோ 6 ஸ்கொயர். அப்ப 28 முக்கோணங்கள் 6 சதுரங்கள் டெஃபினட்டா இருக்கு. சோ இந்த क्वेश्चन முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த வந்து நிறைய கேட்ட क्वेश्चन தான், ரிப்பீட்டடான ஒரு क्वेश्चन. அப்போ இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம், மொத்தம் 24 முக்கோணம். அதுக்கப்புறமா 25 26 27 28. அப்ப 28 முக்கோணம் கண்டிப்பா இருக்கு. 28 முக்கோணம் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர் தான். எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னா, கண்ணுக்கே தெரியும், இது ஒரு ஸ்கொயர், 2வது ஸ்கொயர், 3வது ஸ்கொயர், 4வது ஸ்கொயர் தலைகீழா இருக்கு, 6வது ஸ்கொயர் தலைகீழா இருக்கு, சாரி 5வது ஸ்கொயர். சோ 4 5 ஸ்கொயர் இருக்கு. முடிஞ்சிருச்சு. 30வது கேள்வி, இது வந்து போன முறை எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள வட்டங்களில் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும் கேட்டிருக்காங்க. அப்ப செங்குத்தானா இந்த மாதிரி கோடை உருவாக்க சொல்றான், கிடைமட்டமானா இப்படி இந்த மாதிரி கோடுகளை போட்டுருங்க. சோ கோடுகளை போட்டா எத்தனை சதுரங்கள் உருவாகுது? அப்ப இந்த ஷேப் எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? எத்தனை சதுரம்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட வரிசைகள் 3 வரிசைகள், காலம் எத்தனை? 1 2 காலம் தான். இப்ப நான் முதல் क्वेश्चन எடுத்தனால அதே மாதிரி தான், வரிசை 3 வரிசை, காலம் வந்து தலைகீழா எழுதணும்னு சொன்னேன், கீழ இருந்து எழுதணும் 2 1. அப்ப 1 ஆனா நான் எதுவுமே போடல. அப்போ 2 1 2 3 2 6, இது எதுவுமே போடாதனால இது 0 வரும். சோ இது போயிடும். இப்ப இது கூட்டினா என்ன? 8. சோ ஆன்சர் வந்து 8. அங்க எதுவுமே போடாதனால அது எதுவுமே இல்ல. ஓகேவா? சோ எது வரையும் வருதோ காலம் அது வரையும் போட்டு நிரப்பிட்டா போச்சு. அப்ப 8 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. சோ 31வது கேள்வி, என்னவா? சோ 31வது கேள்வி, தவறானதை கண்டுபிடிக்கும் சொல்லியிருக்காங்க. உனக்கு நான் ஹோம்வொர்க்காவே கொடுக்கலாம். சோ இல்லனாலும் நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். முதல்ல எத்தனை லெட்டர் விட்டு இருக்குன்றத பார்க்கலாம். எனக்கு இப்ப பார்த்தா அது விட்ட மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இங்க நடுவுல ஏ, இங்க டி இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆனா அது லாஸ்ட்ல இருக்கு. சோ இது ஒரு பொசிஷனை வச்சு மாறும். இப்ப ஏ கடுத்து டி, டி கடுத்து எச், ஒரு மாதிரி வருதா பொசிஷன். அதே மாதிரி பாருங்க, எஃப் கடுத்து ஐ, ஐ கடுத்து எம், இதே மாதிரி தான் அங்கேயும் வருது. இங்க பாருங்க, ஓ கடுத்து ஆர், ஆர் கடுத்து வி, இதே மாதிரி தானே வருது. ஆனா இங்க ஏ கடுத்து எஃப், எஃப் கடுத்து எச். சோ இங்க வர்றதும் அங்க வர்றதும் கிட்டத்தட்ட உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா
இங்க இருந்து நீ போனதுக்கும் அங்க இருந்து போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? சோ அதனால எது வெளியே போகுது? டி. ஓகேவா? தொடக்கம் இங்க நடு லெட்டர்ல இருந்து இருந்துச்சு, ஆனா அங்க கடைசி லெட்டர்ல இருந்து இருக்கு தொடக்கம், அதனாலே அதுதான் வெளியே போகுதுன்னு சொல்லிடுவேன். ஆன்சர் ஓவர். அடுத்தது தவறானதை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். இப்ப ரெண்டு நம்பரா இருந்தாலும் நீ பார்த்தோன்னே சொல்லியிருப்பேன். 12ஆல இதுவும் அடிப்படும், 12ஆல இதுவும் அடிப்படும், 12ஆல இதுவும் அடிப்படும். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. இது மட்டும் தான் 12வது வாய்ப்பாட்டுல வராது, அதனால 80 வெளியே போகுது. ஓகேவா? சோ அடுத்தது 33வது கொஸ்டின். 125, 144, 256, 361 கொடுத்திருக்காங்க. சோ எதெல்லாம் வெளியே போகுது அப்படின்னு பார்த்தோம்னே சொல்லிடலாம் 225 தான். ஏன்னா இது வந்து 12 ஸ்கொயர், இது வந்து 16 ஸ்கொயர், இது வந்து 19 ஸ்கொயர். ஆனா இது வந்து ஸ்கொயர் கிடையாது, கியூப். 5 கியூப். சோ அதனால வெளியே போறது 125. அடுத்த கொஸ்டின் AKCO ES. ஓகே, AKCOES நீயாவே போட்டுருக்கலாம். A க்கு அடுத்து C னா B விட்டுட்டு C, அடுத்தது D க்கு அடுத்து E, D விட்டுட்டு E எழுதிருக்காங்க. அப்ப F விட்டுட்டு இங்க என்ன எழுதிருக்கணும்? G எழுதிருக்கணும். G ல தொடங்குற மாதிரி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, அப்ப இது ரெண்டும் வராது. சோ அடுத்தது K க்கு அடுத்து O எழுதிருக்காங்க. L M N 3 லெட்டர் விட்டுட்டு O, O க்கு அடுத்து S, P Q R 3 லெட்டர் விட்டு S, அப்ப S க்கு அடுத்து 3 லெட்டர் விடணும். T U V விட்டுட்டா W. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் GW. So the next question 35வது கேள்வி CDEHIJ. ஓகே, நானே தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன்ல, இந்த இடத்துல ஒரு லெட்டர் இங்க விட்டுருக்காங்க RST. ஓகே, ஒரு லெட்டரை விட்டுட்டு இருக்கோம், சாரி. இந்த இடத்துல RSTன்னு வரும்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சு ப்ளீஸ் ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான், ஏன்னா நான் கொடுக்கறது ஒரு பெரிய ஹோம்ஒர்க் இல்லை, எல்லாமே ஏபிசிடியை பயன்படுத்தி கொடுக்கறதா கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நானே சால்வ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க 3 6 11 20 கேள்விக்குறி. ஸோ இதுக்கு வித்தியாசம் 3, இதுக்கு வித்தியாசம் 5, இதுக்கு வித்தியாசம் 9, இதுக்கு வித்தியாசம் என்ன வந்திருந்தா அதை கூட்டியிருக்கலாம். ஸோ இதுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு வித்தியாசம் 4. ஓகே, அப்ப இதுக்கு வித்தியாசம் 6 தான் இருந்திருக்கணும். 2 4 6. ஓகேவா? அப்போ 9 6 கூட்டியிருந்தா 15. ஸோ 20ஓட 15 கூட்டியிருந்தா 35. ஆன்சர் வரல. ஓகேவா? ஆன்சர் வரல. அப்ப வேற ஏதோ லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம. ஓகேவா? 3 6 11 20 கொஸ்டின் மார்க். ஸோ 3 6 ஆக்கணும்னா 2ஆல பெருக்குன்னா 6 ஆயிடும். ஸோ 2ஆல பெருக்கிருக்கேன். 6 11 ஆக்கணும்னா 2ஆல பெருக்கி 1 கழிக்கலாம். 2ஆல பெருக்கி 1 கழிக்கலாம். இது வெறும் 2ஆல மட்டும் பெருக்கிருக்கேன், அது 2ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்கேன். 11 2ஆல பெருக்கி 2 கழிச்சிருக்கலாம். சோ 2ஆல பெருக்கி 2 கழிச்சிருந்தா 11 2 22, 22 மைனஸ் 2 20. அப்போ இதை 2ஆல பெருக்கி 3 கழிக்கலாம். 2ஆல பெருக்கி 3 கழிச்சா 20 × 2 40, 40 மைனஸ் 3 37 வருது விடை. அப்ப ஆன்சர் வந்து என்ன? 37. அப்ப ஒன்னும் பண்ணல. 2ஆல பெருக்கி -0, 2ஆல பெருக்கி -1, 2ஆல பெருக்கி -2, 2ஆல பெருக்கி -3. அவ்வளவுதான்பா, முடிஞ்சிச்சா? புரியுதா? அடுத்தது இது ஒரு क्वेश्चन. கூற்று இங்கே தான் வரையணும் போல இருக்கு. சரி, ஓகே, வரைஞ்சிடலாம். ஆல் டாக்ஸ் ஆர் புல்லக்ஸ். அனைத்து நாய்களும் எருதுகள். அனைத்து நாயும் என்னவா? எருது. அனைத்து எருதுகளும் ஆடு. எல்லா எருதும் என்ன? ஆடு. ஓகே, அப்ப அனைத்து நாய்களும் ஆடுகள் ஆகுமானா எல்லா நாயும் எதுக்குள்ளதான் இருக்கு? ஆடுகளுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அனைத்து நாய்களும் ஆடுகள் ஆகும். இது ஓகே. அடுத்தது அனைத்து ஆடுகளும் நாய்கள் ஆகுமானா அனைத்து ஆடுகளும் நாய்களுக்குள்ள இருக்கா? இல்ல. அப்ப இதான் நாட் ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், முதல் முடிவு மட்டும் தான் சரி. அப்ப ஏ ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். சோ அடுத்த கேள்வி, இது நிறைய क्वेश्चन பேப்பர்ல ரிப்பீட்டடான क्वेश्चन. சைட், நீ அடிக்கிற சைட் இல்ல. சைட்ன்றது எப்படி எழுதிருக்காங்க? அட் question mark star exclamatory symbol. ant-ன்றத எப்படி எழுதிருக்காங்க? ant-னா எறும்பு. ash and exclamatory. சோ t க்கு நேரா அது இருக்கிறதுனால அதான் குறியீடு. அப்ப நம்மள கேக்குறது நைட்ன்றது எப்படி எழுதி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ நைட்னா இங்க பாருங்களேன், IGHT க்கு அப்படியே வந்திருக்கு. சோ இந்த குறியீடுகள் அப்படியே வந்திருக்கும். n க்கு மட்டும் என்ன ஏத்திருக்காங்க? and. சோ andல தொடங்குற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்கு. and question mark. சோ இதான் ஏ ஆப்ஷனே கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? சோ நேரா பார்த்து எழுதுனேன். ஓகே, இது ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா B, ஓகே, நோ,
BEG JKU IB இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்து இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்ல கேட்கலாம். அதாவது BE இங்க G, B ரெண்டாவது லெட்டர், E அஞ்சாவது லெட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா 7. சோ ரெண்டுத்தையும் கூட்டினா 7, ஏழாவது லெட்டர் இங்க போட்டேன். அப்போ JKU, J 10வது லெட்டர், K 11வது லெட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா 21, 21வது லெட்டர் தான் இங்க இருக்கு. அப்ப IB, I 9வது லெட்டர், B ரெண்டாவது லெட்டர், சோ ரெண்டுத்தையும் கூட்டினா 11, அப்ப 11வது லெட்டர் K. சோ ஆன்சர் இஸ் K. ஓகேவாமா? முடிஞ்சதா? அடுத்தது 40வது கேள்வி. ஒரு சமன்பாட்டை சரி செய்ய சொல்றாங்க. ஆனால் சமன்பாடு அங்க இருக்கிறது, கீழே இல்லைன்னு பார்க்காதீங்க, இங்க இருக்கு பாருங்க சமன்பாடு. ஓகேவா? சமன்பாடு 294. B என்னன்னு போட சொல்றாங்க. B னா டிவிஷன், வகுத்தல். ஒரு பெரிய நம்பருக்கு பக்கத்துல எப்பவுமே வகுத்தல் தான் இருக்கும். 7. A னா என்ன? சப்ட்ராக்ஷன் 40. C னா அடிஷன் 33. D னா மல்டிப்ளிகேஷன் 11 equal to what? So எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டேன். இப்போ 297 7 ஆல வகுக்கணும். So 297 7 ஆல வகுத்தா 28 4 முறை, 14 2 முறை, 42 - 40 பிளஸ் 33 × 13 2 33 குத்தா 363 363. சோ 42ல 40 கழிச்சுக்கோ. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஃபைனல் ஸ்டெப் வரும்போது பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் கூட்டி மைனஸ்ல இருக்கிறத கழிச்சுக்கோ. இல்லையா 42ல 40 கழிச்சு அதுக்கு அப்புறமா அதை கூட்டிக்கோ. 42 40 கழிச்சா 2 + 363. சோ 365. உடனே ஏன் சார் போர்ட் மாஸ்டர் படி பண்ணல அப்படின்னா என்ன கேட்காதீங்க. எப்படியும் இத ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், நீ 40யும் 363 கூட்டாத, அங்கதான் உத வாங்குவேன். 40க்கு என்ன இருக்குது குறி? மைனஸ். 363க்கு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா 42 கூட்டணும். இல்லையா இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு அது 363 கூட்டிக்கோ. இல்லையா 2 பிளஸ்ல உள்ள இதையும் 363 பிளஸ் 42 பிளஸ் ரெண்டுத்தையும் கூட்டி கடைசியில எதை கழிச்சிடு? 40 கழிச்சிடு. சோ ஆன்சர் 365. ஓகேவா? இந்த இடத்துல இங்க தான் தப்பு பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு क्वेश्चन. ஒரு பெண் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். பார்க்கட்டும். கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் சரியாக 45 டிகிரி எதிர்கடிகார திசையில் சுழல்கிறாள். 45 டிகிரி எதிர்கடிகாரம்னா பின்னாடி போகணும். சோ இந்த மாதிரி 45 டிகிரி சுத்தினாங்கன்னா மேடம் வந்து எதை பார்த்திருப்பாங்க? நார்த் ஈஸ்ட், அதாவது வட கிழக்கு. பின் 180 டிகிரி கடிகார திசை. கடிகார திசையில என்ன போட்டோம்? எதிர்கடிகார திசைனா போட்டோம். 180னா அப்படியே என்ன பண்ணுவாங்க? நேர் திசைக்கு வருவாங்க. அப்ப இது என்ன திசைன்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. தென்மேற்கு திசையை பார்த்திருப்பாங்க. அவங்க பார்க்கும் திசை என்னன்னு கேக்குறாங்க. பார்த்தாங்க தென்மேற்கு. சோ அடுத்தது இது ஒரு क्वेश्चन. 42 11ன்றது 1210. 11ன்றது 1210னா 11 ஸ்கொயர்ன்றது 121 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப 10ன்றது வந்து 10 ஸ்கொயர் வந்து 100 கூட ஒரு 0 சேர்த்தா 1000. சோ ஆன்சர் 1000 இருக்கு. அடுத்தது கேப், தொப்பி, டர்பன், தலைப்பாகை, ட்ரவுசர், கார் சட்டை, ஹேட், விளிம்புல தொப்பி. இது எல்லாமே தலையில அணியக்கூடியது. விளிம்பு ட்ரவுசர், கார் சட்டை மட்டும் எங்க அணிவோம்? கால்ல அணிவோம். சோ அதனாலே அது வெளியே போகுது. தவறானதே சுட்ட சொன்னா 43ல அது வெளியே போயிடுச்சு. அடுத்தது டாமினோஸ்ன்றது இப்படி எழுதுறீங்க. மோமோஸ் அப்படின்னு எப்படி எழுதுவீங்கன்னா டாமினோஸ்ன்றது அப்படி எழுதிட்டாங்க. மணின்றது இப்படி எழுதிட்டாங்க. எம் முதல்ல என்ன எழுதிருக்காங்க? எம் மோமோஸ். அதை முதல்ல பார்த்துக்கோ. ஓகேவா? எம்ன்றது என்ன எழுதிருக்காங்க? 8. அப்ப 2 எம் ஆண்டி 8 போட்டுரு. ஓன்றது என்ன எழுதிருக்காங்கன்னா 9. 2 ஓ ஆண்டி 9. எஸ் என்னன்னு எழுதிருக்காங்கன்னா 6. சோ 8 9 8 9 6 8 9 8 9 6 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ गाइस அடுத்தது இது ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. 17 8 136 19 क्वेश्चन मार्क 171. அதே மாதிரி 8 13 104. சோ பார்த்தாலே தெரியுது ஒரு நம்பர் பெருசா இருக்கு. இங்க தான் வந்து நம்பர்கள் பெருசா இருக்குன்னா இதெல்லாம் விடை. அப்ப இந்த நம்பர்களை ஏதோ பண்ணி தான் இந்த விடை எடுத்துட்டு வந்திருக்காங்க. 17 8ஆல பெருக்குனா 7 8 56 6ல முடியுது யூனிட் டிஜிட். அப்ப கரெக்ட்டா ரெண்டுத்தையும் பெருக்கி தான் இருக்கான். அப்போ 13 8 8 3 24 டிஜிட் பாருங்க 4. அப்ப பெருக்கி தான் இருக்காங்க. அப்ப 19ஓட எதை பெருக்குனா யூனிட் டிஜிட் 1ஆ வரும். 19ஓட 7 பெருக்குனா யூனிட் டிஜிட் 3ஆ தான் வரும், 1ஆ வராது. 19ஓட 9 பெருக்குனா யூனிட் டிஜிட் 171 வரும். 19ஓட 6 பெருக்குனா யூனிட் டிஜிட் 4 வரும். 19ஓட 2 பெருக்குனா யூனிட் டிஜிட் 8 வரும். சோ ஆன்சர் வந்து 9 தான். முடிஞ்சிருச்சு. நான் பெருக்கி கூட விடை கண்டுபிடிக்க மாட்டேன். எனக்கு அந்த 1ஆம் ஸ்தானத்துல என்ன வேல்யூ வருதோ அதை பார்த்து ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன். சரி இந்த ஒரு क्वेश्चन உங்களுக்கு தட்டுமா? புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து ஜதின் கூறுகையில் இவர் என்னுடைய தந்தை வழி தாத்தாவின் மனைவியின் ஒரே மருமகள் ஆவார் என்கிறார். எனில் அந்த பெண்ணிற்கு ஜதினுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन நான் 2 லாங்குவேஜ்லயுமே வைக்கிறேன். தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஒரு பிளட் ரிலேஷன் क्वेश्चन வழக்கமா வந்து லெட்டர் சீரிஸ் क्वेश्चनா கொடுத்து உங்க மைண்டுக்கு வேலை கொடுத்தது போக இப்போ ஒரு பிளட் ரிலேஷன் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த ரத்த உறவுகள் क्वेश्चनக்கு என்ன மாதிரியான ஆன்சர் பண்றீங்கன்றத நம்ம
ரைட் பண்ணி பார்ப்போம் பொறுமையா. ஏன்னா இந்த क्वेश्चन நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கான ஒரு சின்ன சான்ஸ். ஸோ வீடியோ முடிஞ்ச உடனேவாது மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். 46th. ஸோ இது ஒரு மிரர் இமேஜ். இந்த இடத்துல கண்ணாடி வச்சா எப்படி பிரதிபலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரதிபலிக்கிறதுலாம் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு பி தான். பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, இந்த ஷேடை பார்க்கும் போது தெரியுது, அது பி. ஓகேவா, பி ஆன்சர். ஸோ அடுத்தது ஃபர்னிச்சர் சோஃபா டேபிள் மரச்சாமான் சோஃபா மேசை எப்படி எந்த படம் விளக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ படம் தான். சோஃபான்றது வேற, டேபிள்ன்றது வேற. இது சோஃபா, இது டேபிள், ரெண்டுமே எதுல சேரும்? ஃபர்னிச்சர்ல தான் சேரும். அப்போ இந்த படம் தான் அது எளிமையா விளக்குது. ஓகே, the next question. ஒரு காகிதத்துல படத்தில் உள்ளவாறு மடித்து வெட்டினா எப்படி அந்த காகிதம் தோன்றும்னா இதோ இந்த மாதிரி தான் தோன்றும். ரெண்டு பக்கம் வந்து இது கடைசியில 4 இருக்கா, அவ்வளவு பேர் சொல்லுதா படம். சரி, கடைசியில இந்த இடத்துல 4 ஓட்டை இருக்குன்னா இந்த இடத்துல பேப்பரை மடிச்சிருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஓட்டையும் இங்க ஒரு ஓட்டையும் வரும், ஏன்னா பேப்பரை இங்க மடிச்சிருக்காங்க. ஸோ ஓட்டைகள் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் படம். அடுத்தது ஃபர்ஹான் டிராவல்ஸ் 4 கிலோமீட்டர் இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப நார்த் ஈஸ்ட் நோக்கி ஃபர்ஹான்ன்றவன் 4 கிலோமீட்டர் போயிருக்கான். and then turns towards the south east direction. south east னா அப்படியே ரிட்டர்ன். சவுத் ஈஸ்ட்னா இதுதானே, இந்த ரிட்டர்ன்ல 3 கிலோமீட்டர் போயிருக்கான். இப்போ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மள கேட்கறாங்க. இது ஒரு முக்கோணம் மாதிரி வருது. அப்போ 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கூட்டினா 16 + 9 25 இருக்கு. ரூட் எடுத்தா 5 கிலோமீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எடுத்துட்டு போய் ஆன்சர். சோ ஆல்ரெடி நான் பித்தாகரஸ் தேற்றத்துக்கு என்னென்னலாம் வேல்யூ போடலாம்னு சொல்லியிருக்கேன். 4 3ன்னு கொடுத்தா 5, 8 6ன்னு கொடுத்தா 10 கிலோமீட்டர், 12 5ன்னு கொடுத்தா 13 கிலோமீட்டர், 15 20ன்னு கொடுத்தா 25 கிலோமீட்டர், 12 5ன்னு கொடுத்தா 13 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி வேல்யூஸ்லாம் சொல்லியிருந்தேன் பித்தாகரஸ் தேற்றத்துக்கு மனப்பாடமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, 51வது கேள்வி வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. if 30 laborers walking 5 hours a day can make a road of 300 meters long in 32 days, how long will take 20 laborers to make the road 100 meters long working 8 hours a day அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா செயின் ரூல் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான். செயின் ரூல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு क्वेश्चन சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல விட்டுறேன், எனக்கு தமிழ் क्वेश्चन தெரியற மாதிரி மட்டும். ஸோ என்னன்னா செயின் ரூல் அப்படின்னும் போது ஃபார்முலா men1 day1 time1 is equal to men2 day2 time2. ஒர்க் இங்க வந்து 1, ஒர்க் இங்க வந்து 2. ஆக்சுவலா ஃபார்முலா படி 1 எல்லாம் இங்க வந்துடணும், 2 எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல போயிடணும். இந்த ஒர்க் வேலை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணிப்பேன், இந்த வேலைடா நீ செய்யடா, அந்த வேலைடா நான் செய்யறேன் அப்படின்னு வேலையை மட்டும் எப்பவுமே மாத்திப்பீங்க. அதனால வேலை மட்டும் என்ன ஆயிடும், மாறிடும். அப்போ 1ஓட வேலை 2 கிட்ட போயிடும், 2ஓட வேலை 1 கிட்ட வந்துடும். ஸோ இது மட்டும் தான் மாறும். அப்ப நம்ம क्वेश्चनல இருக்க டேட்டா படி எதெல்லாம் இந்த வேல்யூன்னு எடுத்துட்டா ஆன்சர் வந்துட போகுது. ஸோ M1 முதல் ஸ்டேட்மெண்ட் இங்க முடியுதா, இங்க முடியுது முதல் ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததெல்லாம் 1 1 1 1, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததெல்லாம் 2 2 2 2. ஃபார் 30 மனிதர்கள். அப்ப men 1ன்றது 30 மனிதர்கள். அப்ப m-ன்றது men மனிதர்களை குறிக்குது. டே, d-ன்றது டே. எத்தனை நாட்களில் 5 மணி நேரம் வேலை செய்து 300 மீட்டர் சாலையை 32 நாட்களில் செய்கிறார்கள். அப்ப டே வந்து எத்தனை, 32. t-ன்றது டைம், நேரம். எத்தனை மணி நேரம், 5 மணி நேரம். அப்ப டே ஒர்க் 1 எவ்வளவு மீட்டர் சாலை, 300 மீட்டர் சாலை. அப்ப அவர்கள் செய்வது 300 மீட்டர் சாலை, வேலை வந்து 300 மீட்டர். அப்போ இது வந்து M1 D1 T1 W1. முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் 1, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது இங்க ஆரம்பிச்சு முடியுது. ஓகேவா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் 2. அப்போ எத்தனை மனிதர்கள், 20 மனிதர்கள். அப்ப M2 வந்து 20. எத்தனை மீட்டர் சாலை, 100 மீட்டர் சாலை. அப்போ அவங்க செய்யற வேலை வந்து 100 மீட்டர். அப்போ ஒர்க் வந்து 100 மீட்டர். எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம். அப்போ டைம் 2 வந்து 8 மணி நேரம். நம்மள கேட்கறது என்னன்னா D2 கேக்குறாங்க, எவ்வளவு நாட்களில் முடிப்பார்கள், எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். அப்ப நம்ம கேட்கறது நாட்கள். அப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆன்சர் அவ்வளவுதான். சோ 30 into day 1 32, time 1 5, இங்க work 2 இருக்கா, work 2 என்ன 100 is equal to நம்ம day 2 தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, வகுத்துல வந்துருவாங்க. அப்ப M2 20, W1 சாரி W1 இங்க இருக்கா, W1 எடுத்துட்டு வந்திருக்கேன் 300, கீழே வேற என்ன டைம் 2 8. இவங்களெல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம், டே 2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே இதை நீங்க அடிச்சு போடுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இல்லைன்னா இது பாருங்க, ஒரு முறை இது 4 முறை, 4ல் இது 8 முறை,
ஸோ 8க்கு 8 டைரக்டா அடியுது. 100ல் இது ஒரு முறை, இது 3 முறை, இங்க அடிச்சா இது 10 முறை. ஸோ 10 நாள்ல வேலைகள் முடிக்கப்பெறும். ஆன்சர் 10 days. முடிஞ்சிச்சா? ஸோ ஃபார்முலா தான் மேட்ரு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு குறியீடுகளை மாத்திருக்காங்க 52ல. இந்த குறியீடுகளை இப்படி மாத்திருக்காங்க. அப்போ 12 பிளஸ் எதுவா மாத்திருக்காங்க? பிளஸ் எதுவா போயிருக்கே? பிளஸ் வகுத்தலா மாத்திருக்காங்க. 6 வகுத்தல என்னவா மாத்திருக்காங்க? -3 மைனஸா பெருக்கலா மாத்திருக்காங்க. 2 பெருக்கல கூட்டலா மாத்திருக்காங்க. 8. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 12 6 அடிச்சா 2 3 2 6 பிளஸ் 8. சாரி, நீங்க எப்படி வேணா பண்ணலாம். 8 2 கூட்டினா 10 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4. ஆன்சர் 4. முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆன்சர் 4மா. அடுத்தது, யானை, புலால் உண்ணி, புலி இவற்றை விளக்கும் வெண்படம் எதுனா, யானைன்றது வந்து புலால் உண்ணி கிடையாது. யானை வந்து நான்வெஜ்ல சாப்பிடாது, அப்ப அது தனியா வந்துடும். யானை வந்து தனியா வந்துடும். புலி வந்து புலால் உண்ணி தான். அப்ப புலி உள்ள இருக்கிறது புலி, இது புலால் உண்ணி, சோ இது யானை. இந்த மாதிரி படம் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். டி ஆப்ஷன் முடிஞ்சது. அடுத்தது, 100 மனிதர்கள் 100 வேலையை 100 நாட்களில் முடிக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பானா? ஒரு நாள் அப்படின்னு சொல்லுங்களேன். இருக்குமே ஆன்சர். எடுத்தோடனே சார் 100 மனுஷன் 100 வேலையை 100 நாள்ல முடிப்பான். அப்போ ஒரு மனுஷன் ஒரு வேலையை ஒரே நாள்ல தான் முடிப்பான். ஆக மொத்தம் அதே ஃபார்முலாவை தான் தூக்கி வந்து கணக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க. நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை முடிங்க. இப்போ ஃபார்முலா படி என்ன? நமக்கு ஃபார்முலா இப்பதான் எழுதி போட்டோம் உனக்கு. அந்த கொஸ்டின் தான். men1 day1 t1 w2 is equal to men2 day2 t2 w1. ஓகேவா? சோ ஃபார்முலா படி எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் இதுதான். ஓகேவா? அப்ப அதுல கேக்குறதுல மனிதர்கள் 100 பேர். அப்ப men1 100 பேர், 100 வேலை. அப்ப அவங்க செய்யற வர்க் வந்து 100. எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 100 நாட்கள். அப்ப டே 1 வந்து 100. ஓகேவா? ஆனா நமக்கு இங்க டைம் கொடுக்கலன்னா கஷ்டம் இல்ல, டைம் எனக்கு தேவையில்லை. ஃபார்முலால இருந்து எடுத்துருவேன், அவ்வளவுதான். கொடுத்தா யூஸ் பண்ண போறேன், கொடுக்கலன்னா ஃபார்முலால இருந்து தள்ளி வைக்க போறேன், அவ்வளவுதான். அடுத்தது, men2 எவ்வளவு கொடுக்குறாங்க? men2 ஒரு மனிதன் ஒரே வேலை W2 வந்து 1 எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பான்? D2 கேக்குறாங்க, அவ்வளவுதானே. ஃபார்முலால அப்ளை பண்ணு. men1 100 day1 100 work 1 இல்ல, இங்க work 2 இருக்கு. work 2 என்ன? 1 divided by, ஏன்னா நம்ம day2 கண்டுபிடிக்கிறதால மத்தவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கூட்டினார. அப்ப men2 1 W1 100 100க்கு 100 கேன்சல், 1க்கு 1 கேன்சல். அப்ப D2 is equal to எத்தனை நாட்கள்? 100 நாட்கள். அப்ப 100 நாட்கள் வேலை செய்வாங்க. ஒரு மனுஷன் ஒரு வேலையை வந்து எத்தனை நாள் ஆகுமா? 100 நாள் ஆகுமா? ஓகேவா? சோ அடுத்தது கேள்விக்குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்னன்னு கேக்குறாங்க. A2 C4 E6 2 4 6 ன்னு இருக்கு. நம்பர் அப்படியே என்ன இருக்கு? 2 2 கூடி இருக்கு. அப்ப 3 5 3 கூட 2 கூட்டினா 5. அப்ப 5 கூட 2 கூட்டினா இங்க 8. சாரி இது வேற மாதிரி கூட்டியிருக்காங்க. இங்க பாருங்களேன், 2யும் 4யும் கூட்டினா 6, 5யும் 9யும் கூட்டினா 14. அப்ப இங்க 3யும் 5யும் கூட்டினா இங்க 8 வரணும். சோ 8ல இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, நச்சுன்னு. அதுக்கு 8. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டி தான் இந்த நம்பரை எழுதிருக்காங்க. அப்ப லெட்டர் தான் 2 2 கூட்டிருக்காங்க. A க்கு அடுத்து C னா BC, C க்கு அடுத்து E னா DE, அந்த மாதிரி G க்கு அடுத்து HI J K வந்திருக்கும். சோ 55 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. சோ நம்ம கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 டஜன் ஆப்பிள் இருக்கு. ஒரு கூடையில வந்து 12 டஜன் ஆப்பிள் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் क्वेश्चंसலாம் வைப்பாங்க. சோ நல்லபடியா கவனிச்சுக்கோங்க, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மார்க்க. நம்ம கிட்ட எத்தனை டஜன் ஆப்பிள் இருக்கு? 12 டஜன் ஆப்பிள் இருக்கு. சிறிது நேரம் கழித்து 2 டஜன் அதனுடன் சேர்க்கப்படுகிறது. அப்ப 12 டஜன் இருக்குன்னா ஒரு டஜனுக்கு எத்தனை ஆப்பிள்? 12 ஆப்பிள். ஒரு டஜன்னாலே 12. சோ 12 × 12 நம்ம கிட்ட 144 ஆப்பிள் இருக்கு. இதோட கொஞ்ச நேரம் கழிச்சு எத்தனை டஜன் சேர்க்கறாங்களா? 2 டஜன் ஆப்பிள் அதனோட சேர்க்கறாங்களா? அப்ப 2 டஜன் சேர்த்தா எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 24 ஆப்பிள். சோ 2 × 12 24 சேர்க்கறேன். சோ மொத்தமா எவ்வளோ? 8 6 1 168 ஆப்பிள் இருக்கு இப்போதைக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்கிட்ட 144 ஆப்பிள்ஸ் இருக்கு. அதோட 2 டஜன் சேர்க்கும் போது 124 சேரும் 168. சோ 10 ஆப்பிள்கள் அழுகி வெளியேற்றப்படுகிறது. இதுல 10 ஆப்பிள்கள் என்ன ஆயிருக்கான்? அழுகி வெளியேற்றப்படுகிறது. அப்ப 168ல 10 போச்சுன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது 158 ஆப்பிள் தான். சோ இந்த மீதமுள்ள ஆப்பிள்கள் சரிசமமாக 2 கூடைகளிலும் பிரித்து வைக்கப்படுகிறது எனில் 2 கூடைகளிலும் எத்தனை ஆப்பிள்கள் உள்ளது? அப்ப இந்த 158 2ஆல அடிச்சா ஆன்சர் 79 ஆப்பிள் இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கூட கணக்குகள் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சர் வரலன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அகாடமிலேயே. ஸோ ஒரு கிளப்பில் 19 ஹாக்கி வீரர்கள் இருந்தனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் ஹாக்கி சட்டை அணிந்துள்ளனர். எல்லோரும் சட்டையோ அல்லது கார் சட்டையோ அணிந்துள்ளனர். 11 பேர் ஹாக்கி கார் சட்டை அணிந்துள்ளனர். எத்தனை பேர் ஹாக்கி உடைமை முழுமையாக அணிந்திருந்தனர் கேட்கிறான். அதாவது ஒரு ஹாக்கி பிளேயர் டீம்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களா? 19 பேர். அந்த 19 பேர்ல ஒரு சில பேர் எது போட்டிருக்காங்களா? ஹாக்கி ஷர்ட். ஒரு சில பேர் ஹாக்கி ஃபேண்ட் மட்டுமே போட்டிருக்காங்க. சோ ஹாக்கி ஷர்ட் போட்டவங்க 14 பேர், ஹாக்கி ஃபேண்ட் போட்டவங்க 11 பேர், ரெண்டுத்தையுமே போட்டவங்க எத்தனை பேர்? இது வந்து ஒரு வெண்படம் மூலமா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒரு வெண்படத்தை போட்டுக்கிறேன், ஓகேவா? இது வந்து ஷர்ட் போட்டவங்க, இது ஃபேண்ட் போட்டவங்க, ரெண்டுத்தையுமே போட்டவங்க இந்த இடம். ஹாக்கி ஷர்ட்டை போட்டவங்க எத்தனை பேர்? 14. ஹாக்கி ஃபேண்ட்டை போட்டவங்க எத்தனை பேர்? 11. ரெண்டுத்தையுமே போட்டவங்கள தான் நம்ம கேள்வியில் கேட்கறாங்க. அதனால இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப சென்டர்ல இருக்கிறவங்க எக்ஸ், ஹாக்கி ஷர்ட் போட்டுக்கிறவங்க 11, 14, ஹாக்கி ஃபேண்ட் போட்டுக்கிறவங்க 11. இந்த எக்ஸ் இந்த 14ல கழிச்சா, அதாவது ஃபுல் யூனிஃபார்ம்ல இருக்கவங்க இந்த ரெண்டு தான், ஷர்ட்டையும் போட்டிருக்கான் ஃபேண்ட்டையும் போட்டிருக்கான், அதுதான் எக்ஸ். அந்த எக்ஸ் நான் 14ல கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஷர்ட்டை மட்டும் எத்தனை பேர் போட்டிருக்கான்றதை கிடைச்சிடும். இந்த 11ல இந்த எக்ஸ கழிச்சா ஃபேண்ட்டை மட்டும் போட்டுக்கிறவங்க எத்தனை பேர்னு கிடைச்சிடும். அப்ப 14 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் 11 மைனஸ் எக்ஸ், இதனுடைய டோட்டல் எவ்வளோ? 19 பேர் மொத்தம். அப்ப 19 இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் எக்ஸ். இந்த 14 மைனஸ் எக்ஸ்ன்றது வெறும் ஷர்ட்டை மட்டும் போட்டவன், கூடுதல் எக்ஸ். இந்த எக்ஸ் ஷர்ட்டையும் போட்டிருக்கான் ஃபேண்ட்டையும் போட்டிருக்கான், ஃபுல் யூனிஃபார்ம்ல இருக்கவன், பிளஸ் 11 மைனஸ் எக்ஸ். அந்த 11 மைனஸ் எக்ஸ்ன்றது ஃபேண்ட்டை மட்டும் போட்டவன் கணக்கு. சார் அங்கதான் 14 11 கொடுத்துருக்காங்கன்னா இந்த 14 பேருன்றது ஷர்ட்டை போட்டான். யார் யாரெல்லாம் ஷர்ட்டை போட்டிருக்காங்களோ ஃபுல் யூனிஃபார்ம் போட்டவங்க கூட ஷர்ட்டை போட்டிருக்கான் ஃபேண்ட்டை போட்டிருக்கான். அவன் அதுலயும் சேருவான், 14லயும் சேருவான் 11லயும் சேருவான். அதனாலதான் அந்த எக்ஸை கழிச்சிடுறேன். இந்த கணக்கு நான் ஆல்ரெடி கிளாஸ்ல எடுத்திருக்கேன் எங்க அகாடமில, உங்களுக்கு தெரியும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல். அப்போ 14 பிளஸ் 11 மைனஸ் எக்ஸ். எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, 25 வரும். ஸோ 19 19. எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் எக்ஸை வச்சுக்கிட்டு 25ல 19 மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் 6. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் கூட்டி டோட்டல்ல கழிச்சிடுங்க. 14 பிளஸ் 11 25, 25 19ஓட கழிச்சா டோட்டல் வந்துடும். இது நான் கிளாஸ்ல போட்டு காமிச்ச மாதிரி கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சோ குறியீடு இடத்தில் வர வேண்டியது என்ன? 5 4 7 8, 5 4 7 எல்லாத்தையும் கூட்டு 16, 2ஆல அடிச்சா 8, 6 9 5, 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 15, 15 ஒரு 5 20. சோ 20 2ஆல அடிச்சா 10. சோ இந்த எல்லா நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அத மாதிரி இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா 3 7 10, 10ஓட 2 12. சோ 12 2ஆல அடிச்சா ஆன்சர் 6. ஓகேவா? 12 2ஆல அடிச்சா ஆன்சர் 6. 59வது கேள்வி. 5 பேர் ஒரு வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அமர்ந்துகிட்டோம், அமர வைக்கிறேன். 5 பேர் 1 2 3 4 5 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் R என்பவர் யூவிற்கு வலது புறத்திலும் கியூவிற்கு இடது புறத்திலும் இருக்கிறார். அப்ப ஆறுன்னு ஒருத்தன் யூவோட வலது பக்கம், அப்ப வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க, வலதுன்றது அந்த பக்கம் தான், யூவோட வலது பக்கம் கியூவோட இடது பக்கம். அப்ப இவங்க 3 பேரும் ஜோடியா வரணும். ஜோடியா வரும்போது ஆறுன்றவன் யூக்கு வலது பக்கத்துலயும் கியூக்கு இடது பக்கத்துலயும் வரணும். அப்ப யூ ஆர் கியூ இந்த மாதிரி தான் வரணும். நெக்ஸ்ட் பி என்பவர் கியூவிற்கு வலது புறத்திலும், பின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கியூவுக்கு வலது புறத்திலும் எஸ்ஸிற்கு இடது புறத்திலும் வரணும். கியூவிற்கு வலது புறத்திலும் எஸ்ஸிற்கு இடது புறத்திலும் வரணும். அப்ப யூ ஆர் கியூ, கியூ பி எஸ், கியூ ரெண்டுத்திலும் பொதுவா இருக்கானே, அப்போ யூ ஆர் கியூ பி எஸ், கியூ இங்க வந்துட்டான். சரி போச்சு. அப்போ வரிசையில் நடுவில் யார் உள்ளா? வரிசையில் நடுவில் உள்ளவர் கியூ. முடிஞ்சிருச்சு, ஆன்சர். இதுக்கு கியூ கட்டிலாம் நிக்க முடியாது. அடுத்த கேள்வி. கூடையில் சிறிதளவு பூக்கள் இருந்தன. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அது இரட்டிப்பாகிக் கொண்டே வரும். 30வது நிமிடத்தில் கூடை முழுவதும் பூக்கள் நிரம்பி விட்டால் கூடை எந்த நிமிடத்தில் அரைவாசி நிரம்பி இருக்கும்? உடனே 30வது நிமிடத்துல தான் நிரம்பி இருக்கு. அப்ப அரைவாசி எப்ப நிரம்பும்? 15 நிமிஷம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவீங்க? போட்டுருவீங்க. ஆன்சர் 15 நிமிஷம் போட்டு போயிட்டே இருப்பீங்க. தப்பு. கூடையில பூ இருக்குது சிறிதளவு, அது நிரம்பிட்டே வருது. 30வது நிமிஷத்துல கூடையில புதுசா பூ ஆயிடுச்சுன்னா அரைவாசி எப்ப இருக்கும்னா சரி 30 பாதி 15 தானே சொல்லிடுவீங்க. தப்பு. ரெட்டிப்பாயிட்டே வரும்னா ஒரு பூ இருக்குது, இங்க வைக்கிறேன், ஒரு பூ
அடுத்த நிமிஷம் 2 பூ ஆகும், அதுக்கு அடுத்த நிமிஷம் 4 பூ ஆகும், அதுக்கு அடுத்த நிமிஷம் 8 பூ ஆகும். கரெக்டா? 8 பூ ஆகும். அப்போ 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும். இந்த மாதிரி தான் மாறிட்டே இருக்கும். சோ எப்ப வந்து அரைவாசி நிரம்பி இருக்கும்னா கரெக்டா 29வது நிமிஷத்துல அரைவாசி இருந்துச்சுன்னா தான் அடுத்த நிமிஷம் ரெட்டிப்பாகும் போது அப்படியே பாதிப்பு சேர்ந்துடும் எக்ஸ்ட்ரா 30வது நிமிஷத்துல கூட ஃபுல் ஆயிடும். கரெக்டா? அப்போ இந்த கேள்வியே உன்னை வார்த்தையில தான் குழப்பறான். 15 நிமிடம் ஏ ஆப்ஷன்ல வச்சிருக்கான், போட்டா தப்பு. 29வது நிமிடத்துல அரைவாசி நிரம்பி இருந்துச்சுன்னா தான் 30வது நிமிடத்துல கூட என்ன ஆயிடும், ஃபுல் ஆயிடும். ஏன்னா ரெட்டிப்பாயினே வருது இல்ல. ஓகே, அடுத்தது ஒரு குரூப், ஒரு குழுவில் P என்பவர் R ஐ விட சாமர்த்தியசாலி, Q என்பவர் T ஐ விட மந்தமானவர். இந்த மாதிரி கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் நடத்தினால ஹைட் வச்சு சாரி ஓடுறதை வச்சு அந்த மாதிரி இப்ப சாமர்த்தியசாலி வச்சு நடத்துறாங்க. P என்பவர் R ஐ விட சாமர்த்தியசாலி. அப்ப P என்பவர் R ஐ விட சாமர்த்தியசாலி. அப்ப R ஐ விட P புத்திசாலி. ஓகே. Q என்பவர் T ஐ விட மந்தமானவர். அப்போ Q னு ஒருத்தன் இருக்கான், அவன் யாரை விட மந்தம், T ஐ விட மந்தம். மந்தம்னா கம்மி, அப்ப T ஐ விட குறைவானவர். அப்ப T தான் அதிகம், அப்ப T ஐ நோக்கி தான் அந்த கிரேட்டர் சிம்பிள் வரணும். அடுத்தது P என்பவர் T ஐ விட சாமர்த்தியசாலி. இந்த P இருக்கான் பாரு, அவன் யார் சாமர்த்தியசாலி, T ஐ விட சாமர்த்தியசாலி. அப்ப இவனை விட இவன் பெரியவன், இவனை விட இவன் பெரியவன். ஓகே. எனில் யார் இவர்களில் மிகவும் சாமர்த்தியசாலின்னு கேக்குறாங்க. யார் இவர்களில் மிகவும் சாமர்த்தியசாலி? இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது P தான், R கம்பேர் பண்ணும்போது P தான். அப்ப எல்லாரை விட யார் தான் சாமர்த்தியசாலி? நம்ம P அண்ணாத தான். இன்னொருத்தர் யாராவது இருந்திருந்தா டேட்டா குழம்பி இருக்கலாம், ஆனா கொடுக்கல. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन. In a row of 16 boys, when Prakash was shifted by 2 places towards the left, he became 7th from the left. What was his earlier position from the right hand of the row? Okay, 16 பேர் கொண்ட ஒரு வரிசையில் பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தார். அப்ப ஏதோ ஒரு வரிசை, அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்களா? 16 பேர் இருக்காங்களா? 16 பேர் உட்காந்து 16 கோடெல்லாம் போட்டு இருக்காது, டைம் வேஸ்ட். 16 பேர் கொண்ட ஒரு வரிசையில் பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நடந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வரிசையினுடைய வலதுபுறம் என்றது அது, வரிசையினுடைய இடதுபுறம் என்றது இது. நான் ஆல்ரெடி சொன்ன இடது கை பக்கம் இருக்கிறது இடதுபுறம், வலது கை பக்கம் இருக்கிறது வலதுபுறம். அப்ப இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தார். இடதுபுறம்னா இப்படி நகர்றான், இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால் இடப்புறம் இருந்து 7வதா வரான். இதுதான் லெஃப்ட், இது ரைட்டு. இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால் இடதுபுறம் இருந்து எத்தனாவதா வரானா? 7வது. அப்ப 2 இடங்கள்னா ஒரு இடம் 2 இடம் நகர்ந்திருக்கான். அப்ப ஏற்கனவே எத்தனாவது இடத்துல இருந்திருக்கான்? 9வது இடத்துல இருந்திருக்கான். 9ல இருந்து 8 வந்திருக்கான், 8ல இருந்து 7 வந்திருக்கான். புரியுதா சொல்றது? இடது பக்கத்துல இருந்து 9வது இடமா இருந்திருக்கான், 9ல இருந்து 8, 8ல இருந்து 7. எனில் வலப்புறம் இருந்து அவனுடைய முந்தைய இடம் என்ன? இதுதான் முன்னாடி உட்கார்ந்த இடம். இந்த இடம் வலது பக்கத்துல இருந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இவனுக்கு பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. இந்த 8 இடத்தை கழிச்சிடு. எவ்வளவுல இருந்து? டோட்டல் 16ல இருந்து. 16ல இருந்து 8 கழிச்சா 8. அப்ப வலது பக்கத்துல இருந்து முன்னாடி அவன் உட்கார்ந்த இடம் எத்தனாவது இடம்னா 8வது இடம். இடது பக்கத்துல இருந்து 9வது இடம், வலது பக்கத்துல இருந்து 8வது இடம். சோ ஆன்சர் பி 8. ஓகேவா? ரேங்கிங் படிச்சுக்கோங்க. ரேங்கிங்ல இருந்து லாஸ்ட் டைம் 2 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நான் ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபார்முலா போட்டேன், men 1 day 1. ஓகேவா? அதே ஃபார்முலா தான். men 1 day 1 time 1 work 2, men 2 day 2 time 2 work 1. சோ பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் டேட்டால என்ன கொடுத்திருக்கான்? 18 மனிதர்கள். அப்ப men 1 18. எவ்வளவு டைம்? 7 மணி நேரம். எத்தனை நாட்களில்? day 1 24 நாட்களில் செய்து கொடுக்கிறாங்க. வேலையையும் சொல்லிட்டான் பொதுவா. அப்ப வேலைனாலே ஒர்க் தான், ஒண்ணு தான் ஒர்க். அது நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேட்டால நமக்கு ஒர்க்குக்கான வேலை இல்லை, ஒர்க்க கொடுக்கல. ஓகே, அடுத்தது 21 மனிதர்கள். men 2ன்றது என்ன? 21. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். அப்ப டைம் வந்து 8 மணி நேரம். அப்ப day 2 எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஃபார்முலா படி day 2 இந்த பக்கமே இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிறவங்க முதல்ல போட்டுடலாம். 18 × 7 × 24 divided by 21 × 8. 3 முறை, இது 1 முறை, இது 3 முறை, இது 1 முறை, 3 கேன்சல் ஆச்சுன்னா 18 தான் ரிமைனிங் மீறுது. அப்ப 18 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ முடிச்சிட்டேன், கணக்கு ஈஸி தான். சோ இது பாருங்க, ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. 175 மைனஸ் என்னவா மாத்துறாங்க? மைனஸ் வந்து டிவிஷனா மாத்துறாங்க. சோ டிவைடட் பை 25
டிவிஷன் என்னவா மாத்துறாங்க +5 பிளஸ் என்னவா மாத்துறாங்க பெருக்கல் 20 பெருக்கல் என்னவா மாத்துறாங்க -3 பிளஸ் அகைன் என்னவா மாத்துறாங்க பெருக்கல் 10 பா எவ்வளவு பெருசு போகுது எனக்கு சரி 175 25ஆல அடிச்சா 4 3 7 முறை எனக்கு தெரிஞ்சு 7 + I20 100 -3 10 30 நான் ஒரே ஸ்டெப்ல மல்டிப்ளிகேஷனும் பண்ணிட்டேன் டிவிஷனும் பண்ணிட்டேன் 175 25ஆல அடிச்சா 7 முறை I20 100 3 10 10 அந்த மைனஸ் பிளஸ் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ 100 107 107ல 30 போச்சுனா எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் 77 முடிஞ்சிச்சு ஓகேவா கணக்கு தான் பெருசு டக்குன்னு முடிச்சிட்டோம் வகுப்பறை கரும்பலகை பள்ளி இவற்றை விளக்கும் வெண்படம் என்ன கிளாஸ் பிளாக் போர்டு ஸ்கூல் சரி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்குள்ள தான் என்ன இருக்கும் கிளாஸ் ரூம் இருக்கும் கண்டிப்பா ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம் இருக்கும் கிளாஸ் ரூம்குள்ள தான் என்ன இருக்கும் பிளாக் போர்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி தான் வெண்படம் வந்திருக்கணும் ஆமா தானே ஸ்கூல் தான் இருக்கும் ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் இருக்கும் கிளாஸ்க்குள்ள தான் என்ன இருக்கும் பிளாக் போர்டு அப்ப இதுதான் உடனே இதுக்கு இன்னொரு படம்லாம் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க இப்படி ஒரு படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதை சூஸ் பண்ணுவாங்க சார் ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் இருக்கும் பிளாக் போர்டும் இருக்கு ஏன்னா கரெக்ட் தான் கிளாஸும் பிளாக் போர்டும் இருக்குதான் கிளாஸ் தனியா பிளாக் போர்டு தனியா இருக்குமா இப்படி போட்டா என்ன மீனிங் தனித்தனியா இருக்குது அப்ப இங்க கிளாஸ் வச்சுட்டு போர்டை நான் வேற எங்கன்னா வச்சுட்டேன்னா நீ அங்க பார்த்து சொல்லுவியா அங்க நடத்தினா உனக்கு தெரியுமா தெரியாது அப்ப இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் தான் கரெக்ட் சோ அந்த ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி சோ இன்னும் 10 क्वेश्चन தான் வேகமா போயிடலாம் வாங்க 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 P என்பவர் Q வின் தந்தை மற்றும் R இன் தாத்தா P ன்னு ஒருத்தர் இருக்காரு சும்மா மேலே தள்ளிடுறேன் P இவர் யாரோட தந்தையா Q ஓட தந்தை R ஓட தாத்தா மேபி Q க்கு தான் R பிறந்திருக்கலாம் இல்ல வேற யாருக்காவது கூட பிறந்திருக்கலாம் நம்மளால சொல்ல முடியாது நம்ம இங்க எழுதிக்கலாம் Q ஓட தந்தை அப்பா அப்பான்னும் பொழுது இவர் பாசிட்டிவ் R க்கு இவர் என்ன வேணுமா தாத்தா ஓகேவா தாத்தா எழுதிடுறேன் அடுத்தது R என்பவர் S இன் சகோதரன் இந்த R என்றவன் யாரோட சகோதரனா S க்கு சகோதரன் சோ சகோதரன் போது இவர் பிளஸ் சகோதரன்னா என்ன பிரதர் ப்ரோ ஓகேவா அடுத்தது S இன் தாய் T என்பவர் V உடன் திருமணம் புரிந்துள்ளார் இந்த S க்கு ஒரு அம்மா இருக்காங்களா யார் இது T S க்கு அம்மா வந்து T அவர் யாரோட கல்யாணம் பண்ணிருக்காங்களா V ஓட கல்யாணம் பண்ணிருக்காங்களா கல்யாணம் பண்ணும்போது தாய் வந்து பிளஸ் மைனஸ் ஆயிட்டாங்கன்னா புருஷன் வந்து பிளஸ்ஸா தான் இருப்பாங்க பிளஸ் T என்பவர் Q வின் சகோதரி இந்த Q ஓட சகோதரி தான் யாரு T சிஸ்டர் ஓகேவா சிஸ்டர் ஓகே அடுத்தது எனில் V என்பவர் P இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க V என்பவர் P இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க Q ஓட அப்பா P Q ஓட சிஸ்டர் T அப்ப இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சினா இவங்க ரெண்டு பேருமே யாரோட பசங்க அண்ணன் தங்கச்சியான்னு தெரியல இவங்களுக்கு ஜெண்டர் கொடுக்கல மேபி இவ்வளவு ஒரு சிஸ்டரா கூட இருக்கலாம் சோ இவங்க ரெண்டு பேருமே யாரோட பசங்க P ஓட பசங்க சோ தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருக்கு இவரை என்னன்னு கூப்பிடுவாங்க மருமகன் கூப்பிட்டாகணும் சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் மருமகன் சன் இன் லா சோ அடுத்தது ஒரு क्वेश्चन blood relation தான் சோ இந்த ஒரு क्वेश्चन நீ போட்டு சொல்றியா உனக்கு ஹோம்வொர்க் தரட்டுமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறியா இல்லையா நானே போட்டுட்டுமா B என்பவர் A வின் ஒரே மகன் B is the only son of A அப்ப A ன்னு ஒருத்தர் இருக்காரு அந்த ஒரே A க்கு ஒரே பையன் B பையன்னும் போது பிளஸ் சன் அடுத்தது C என்பவர் D இன் தாய் இவங்க சம்பந்தப்படாம இன்னொருத்தர் வராங்க C ன்னு ஒருத்தர் இருக்காங்க யாரோட அம்மா D க்கு அம்மா சோ தாய் அப்ப தாய் என்னும் போது மைனஸ் அடுத்தது A என்பவர் C இன் தாய் A என்பவர் யாருக்கு அம்மாவா C க்கு அம்மாவா A சூப்பர்ப்பா இங்க வந்து நிக்குது ஓகே அம்மா அப்ப இவங்க தான் பெருசு இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் யார் யாரு சியும் பியும் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்ல கூட பிறந்தவங்க தான் B என்பவர் D இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க B என்பவர் D இருக்கு என்ன இதுக்கு மேல விட்டுறேன் ஏன்னா இவங்களோட அம்மா இல்ல இவங்க ரெண்டு பேரும் அம்மா இல்ல சரி ஓகே இந்த ஃபேமிலி ஒழுங்காவே வரைகிறேன் ஏற்கனவே பிளட் ரிலேஷன் ரொம்ப குழப்பம் ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அது கேரக்டருக்கு ரெண்டு பசங்க இருக்கு ஒன்னு B C க்கு ஒரு பையன் இருக்கான் அது D ஓகேவா C என்பவர் D இன் தாய் அம்மா இவங்களோட தாய் A சோ B என்பவர் A வின் ஒரே மகன் போது இவர் பிளஸ் அதனால இவங்க மைனஸ் சோ இந்த D இங்க நிக்கிறாங்க B என்பவர் D இருக்கு என்ன ஒரு D போய் B என்னன்னு கூப்பிடணும்னு கேக்குறான் தன்னோட அம்மா கூட பிறந்த பிரதர் என்னன்னு கூப்பிட்டுருக்கோம் மாமான்னு கூப்பிட்டுருக்கோம் ஓகேவா மேட்டர்னல் அங்கிள் மாமா தாய் மாமன் ஓகேவா சோ 68வது क्वेश्चन சிங்கம் நாய் பாம்பு சிங்கம் நாய் பாம்பு உனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் நாய்ன்றது வேற சிங்கம்ன்றது வேற பாம்புன்றது வேற சோ ஒன்னு வீட்டு விலங்கு ஒன்னு காட்டு விலங்கு ஒன்னு ஊர்வன ஓகேவா சோ எல்லாமே தனித்தனியானது சோ தனித்தனியா போட்டேன் 69வது क्वेश्चन ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் சோ இந்த क्वेश्चனுக்கு வந்து பாத்தீங்கன்னா
மாணவர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள். அப்ப மாணவர்கள்ன்றது சென்டர் வட்டம். ஓகேவா, இது சென்டர். சோ இதுல ஆண் மாணவர்கள் இருப்பாங்க. சில ஆண்கள் மாணவர்களா இருக்க மாட்டாங்க, கல்யாணம் ஆகி அப்பாக்களா போய் தாத்தாக்களாவும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. சில பெண்கள் கல்யாணம் ஆகி மாணவிகளா இருக்க மாட்டாங்க, எதுவும் போவோம். அப்ப இங்க இருக்கிறது வந்து சில ஆண் மாணவர்கள், இங்க இருக்கவங்க சில பெண் மாணவர்கள். அப்ப மாணவர்கள்ல வேறு சில மாணவர்களும் இருக்காங்க. 20 வயசாகி 25 வயசாகி நீ எங்கன்னா போய் கத்துக்கிட்டா நீ அங்கேயும் மாணவர் தான். ஒரு குரு ஒருத்தர் சொல்லி தரானா நீ மாணவன் தான். அப்ப அங்க அந்த மாதிரி சில மாணவர்களும் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி படங்கள் தான் சரியாக விளக்குகிறது. அப்ப டி ஆப்ஷன். ஓகே, முடியவே மாட்டேங்குது, வந்துட்டே இருக்குல்ல சைக்காலஜி. சே, அடுத்தது 70வது क्वेश्चन. if a number is greater than 5 but less than 9, ஒரு எண் 5 விட பெரியதும் மற்றும் 9 விட சிறியதும் மேலும் 7 விட பெரியதும் மற்றும் 11 விட சிறியதும் எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு நம்பர் எப்படி இருக்கணுமா, 5 விட பெருசா இருக்கணும், 7 விட சிறுசா இருக்கணும். சாரி, பெருசுன்ற மாதிரி மீனிங் போட்டேனா. ஒரு நம்பர் 5 விட பெருசா இருக்கணும், 7 விட சிறுசா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, 7 விடவும் பெரியதா இருக்கணும், அதே நேரத்தில் 11 விடவும் சிறியதாக இருக்கணும் அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த x இன் வேல்யூ என்னவா இருக்கும்னா, மேபி இந்த கண்டிஷன் வரும்பொழுது சாரி 9 விட சிறியது, இங்க இடத்துல 9 விட சிறியதுன்னு கொடுத்திருக்கோம், நான் 7னே போட்டிருக்கேன். ஓகேமா, இந்த இடத்துல வந்து 9 விட சிறியது. ஓகேவா, அப்ப 9 விட சிறுசா இருக்கணும், 5 விட பெருசா இருக்கணும். அப்ப 7 விட பெருசா இருக்கணும், 11 விட சிறுசா இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு எந்த நம்பர் இங்க பொருந்துதுன்னா, எந்த நம்பர் 8. சோ x இன் மதிப்பு 8. 8ன்ற நம்பர் தான் 5 விட பெருசு, 9 விட சின்னது. திருப்பி 7 விட பெருசாவும் இருக்கும், 11 விட சின்னதாகவும் இருக்கும். ஓகேவா. அடுத்த கேள்வி 71வது கேள்வி. ஒரு நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 நம்பரை வச்சு இந்த படம் தான் விளக்குது. இந்த 2 நம்பரை ஏதோ ஒன்னு பண்ணா என்ன பண்ணுமா, கீழே இருக்கிற விடை வருமா. ஏன்னா क्वेश्चन மார்க் இங்க இருக்கிறதுனால விடை. அப்ப இந்த கேள்விக்கு இதான் விடை, இந்த கேள்விக்கு இதான் விடை. இந்த விடை எப்படி இந்த 2 நம்பரை வச்சு வர வச்சிருக்காங்கறதான் கேள்வி. 51 31 சாரி 21 21 31 கூட்டினா 52, அதான் விடை. பாரு 52 தான் இருக்கு. 39 47 கூட்டினா 85. அப்ப 16ஐயும் 83ஐயும் கூட்டினா 99. விடை டி ஆப்ஷன் 99. முடிஞ்சிருச்சு. 71வது கேள்வி ஓவர். 72. A does a work in 10 days and B does the work in 15 days. In how many days they work together will do the same work? இது ஆல்ரெடி நான் டைம் ஒர்க் நடத்தும் போதே நடத்தினேன். A ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 10 நாள்ல. B ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 1/10 + 1/15. எல்சிஎம் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்சிஎம் 2த்துக்கும் எடுத்தா 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னமா வரும், 60 30 வந்துரும். சோ 30 எல்சிஎம், 30ல 3 இது 2. சோ 5/30 30/5 ன்னு போட்டுக்கோ, அடிச்சா 6 4. சோ ஆன்சர் இஸ் 6 days. ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 6 நாள்ல முடிச்சிருவாங்க. அடுத்தது 73வது கேள்வி. குறியீடுகளை மாத்தணும். 18 Q என்ன, பெருக்கல். 12 P என்ன, வகுத்தல். 4 R என்ன, கூட்டல். 5 S R is equal to question mark. 12 4ஆல் அடிச்சா 3. 18 × 3 plus 5 minus 6 question mark. 3 8 24 3 8 24 1 3 54 plus 5 minus 6 59 minus 6 என்ன வந்தது, 53. ஏ ஆப்ஷன் விட. ஓகேவா, சோ முடிஞ்சிச்சு. 73. 74வது கேள்வி. ரமேஷின் வயது மகேஷ் போன்று 2 மடங்காகவும் சுரேஷின் வயதில் பாதியாகவும் இருக்கும் எனில் மூவருடைய வயதுகளின் கூடுதல் வயது 70 எனில் ரமேஷின் வயது என்னன்னு கேக்குறாங்க. சோ ஈஸியஸ்ட் ஒரு क्वेश्चन இதுமா. என்ன சொல்றாங்கன்னா, ரமேஷின் வயது மகேஷ் போன்று 2 மடங்கா. அப்ப ரமேஷின் ஒருத்தர் இருக்கான், ரமேஷின் வயது மகேஷின் வயதை போன்று 2 மடங்கு. ஓகேவா, அதே மாதிரி சுரேஷின் வயசில் பாதியாக இருக்கும். நானே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல ரமேஷ் மகேஷ், அடுத்து வேற யாரு, சுரேஷ். சோ இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ரமேஷின் வயது மகேஷின் வயதை போல் 2 மடங்கு. அப்ப இவன் எப்படி இருக்கானோ அவனை விட இவன் டபுள் மடங்கு இருப்பான். சுரேஷின் வயதில் பாதியாக இருக்கும். சுரேஷின் வயசுல வந்து இவன் வயசு பாதியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப இவன் எக்ஸ்னா இவன் 2x. ரமேஷின் வயது மகேஷின் வயதை போல் 2 மடங்கு, மகேஷின் வயதை போல் 2 மடங்கு 2x. அதே மாதிரி சுரேஷின் வயதில் பாதியாக இருக்கும்னா இவன் என்னமா இருப்பான்,
4x இருந்தா அதுல பாதி என்ன 2x. புரியுதா சொல்றது? ஈக்குவேஷன் ஏன் x x னு எழுதிருக்கேன். மகேஷின் வயதை போல் 2 மடங்கு வயதை உடையவன். சோ x இவன் 2x. x into 2 னா 2x. சுரேஷின் வயதில் பாதியாக இருப்பான். சோ 4x னா அதுல பாதி என்ன 2x. இவர்கள் மூவருடைய வயதுகளின் கூடுதல் என்ன 70. தெளிவா சொல்லிட்டான். சோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு. 2x plus x 3x 3x plus 4x 7x. so 7x is equal to 70. therefore x is equal to என்ன மதிப்பு 10. யாரோட வயசை கேக்குறாங்க? ரமேஷோட வயசை கேக்குறாங்க. x equal to 10 எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இவன் வயசு 20, இவன் வயசு 10, இவன் வயசு 40. 10 விட 2 மடங்கு 20, 40ல பாதி 20 முடிஞ்சிருச்சு. அப்ப ரமேஷின் வயது 20. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चंस. நண்பர்கள் குழுவில் உள்ள 8 பேர் தீபாவளிக்கு வாழ்த்தட்டைகளை தங்களுக்கு இடையே பரிமாறிக்கொண்டால் எத்தனை வாழ்த்தட்டைகள் அவர்களுக்கு இடையே பரிமாறப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த क्वेश्चन வேற மாதிரியும் வரும். அது பெர்முடேஷன்ல அடிச்சு கேன்சல் பண்ணனும். இந்த क्वेश्चனுக்கு டைரக்ட் ஆன்சர் தான். 8 பேர் வாழ்த்தட்டை கொடுத்திருக்காங்க. சோ 8 பேர் फ्रेंड्स அவங்களுக்குள்ள பரிமாறி இருக்காங்கன்னா இப்போ நான் அந்த 8 பேர்ல ஒருத்தருக்கானா நான் ஒருத்த பாக்கி எத்தனை பேருக்கு அனுப்பணும் 7 பேருக்கு. அப்ப ஒவ்வொருத்தனும் பாக்கி 7 பேருக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் வாழ்த்தட்டை அனுப்பிச்சிருக்கணும். சோ 8 பேரும் 7 பேருக்கும் வாழ்த்தட்டை அனுப்பிச்சிருப்பாங்க. சோ 8 × 7 என்னன்னு பாத்தீங்கன்னா 56 முடிந்தது 56 வாழ்த்தட்டைகள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ சைக்காலஜி 75 क्वेश्चंस இன்னைக்கு ஒரே வீடியோல பார்த்து முடிச்சிட்டீங்க. சோ எல்லாரும் சைக்காலஜி நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எந்த அளவுக்கு மூளை கசக்கி போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த அளவுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு எஸ்ஐல ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? சோ எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கீப் வாட்சிங். இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.